ஹாய் எவ்ரி ஒன், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப் சார்பாக தினமும் புது புது விஷயங்களுடனும் புது புது தலைப்புகளுடனும் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான பகுதியாக சிபிஎஸ்சியில் இருக்குது. ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு நீதிபதி தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஒரு நபருக்கும் சரி, எக்ஸிக்யூஷன் அப்படின்றது ஒரு அறிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எக்ஸிக்யூஷனில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 101 ரூல் வந்து இருக்குது. அந்த 101 ரூலும் என்ன சொல்லுது? ஒரு ப்ராக்டிக்கலில் நான் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது? எனக்கு இது ரொம்ப கடினமாக இருக்குது. இதை எனக்கு யாராவது எளிமையாக சொல்லி தருவாங்களா? ஸோ எப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது, என்ன மாட்டும் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய தலைப்புகளையும் உங்களுடைய சஜஷன் வழியாக கமெண்ட்ஸ் வழியாக நீங்கள் பதிவிடலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸிக்யூஷன்ங்கிற தலைப்பில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பேசும்போது, ஆனால் உங்க 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் அனுப்பியிருந்தார் வினோத், நான் பார்த்தேன். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்து உங்க இதில் எவ்வளோ பேர் நாளைக்கு எக்ஸாம் எழுத போறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நான் பார்க்கும்போது எல்லா சப்ஜெக்ட்ஸும் கலந்து தான் ஒரே கொஸ்டின் பேப்பர். நாளைக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் நினைக்கிறேன். அதுல சிபிசில இருந்தே ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. எக்ஸிக்யூஷன்ல இருந்து நான் எந்த கொஸ்டினும் பார்க்கல. 1-2 கொஸ்டின் இருக்கலாம். நான் ஃபுல்லா வேகமா கிளான்ஸ் பண்ணி பார்த்ததுல எக்ஸிக்யூஷன்ல இருந்து கொஸ்டின் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறது வந்து நாளைக்கு எழுத போறவங்க கிட்ட ஒரு மதிப்பெண் 2 மதிப்பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நம்ம வேகமா இந்த எக்ஸிக்யூஷன் ப்ரொவிஷன்ஸை பார்த்தோம்னா. ஆனாலும் எதையும் கத்துக்கிறது வந்து நல்லதுதான். அதனால இன்னைக்கு கொஞ்சம் கதை பேசுறதை விட்டுட்டு கத்துக்கிறதுனா வந்து நான் தயார் பண்ணி பேசினா வேற மாதிரி பேசலாம். இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இப்ப சமீபத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன், டெய்லி காலையில நீங்க எக்ஸிக்யூஷனை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால வேகமா அந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன், ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு எக்ஸிக்யூஷன்ஸ் நம்ம ஒரு இடம் பார்த்துடலாம் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொன்னதால. அது வந்து இன்னைக்கு நானும் எந்த விதத்திலும் தயார் பண்ணல. ஸோ வந்து அந்த ப்ரொவிஷன்ஸை பார்த்து சில விஷயங்களை, முக்கியமான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒருவேளை there's a chance that you get a question tomorrow on that subject. அதுக்கு வந்து ஆனாலும் நம்ம கதை பேசுறத விடக்கூடாது இல்லையா? அதனால ஒரு கதையோட ஆரம்பிக்கிறேன். ஒரு பெரிய நகரம், வெனிஸ் நகரம்னு வச்சுக்கலாம். அந்த கதையை உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். யாரும் இடையில பேசலாம், கேமரா ஆன் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை. ஐ பி மோர் கம்ஃபர்டபுள். ஏதாவது கேட்கணும் கேட்கும். ஒரு மணி நேரம் நாளைக்கு எக்ஸாமுக்கு தயார் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து இந்த எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப். ஜெனரலா யூ ஷுட் நோ ஆல் தி லீகல் சப்ஜெக்ட்ஸ்ங்கிறத தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன். இது ஒரு சீரீஸ் ஆஃப் எவ்வளவு தூரம் நீங்க லால வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்களோ அதை வச்சுதான் நாளைக்கு இந்த எக்ஸாமை நீங்க அட்டன் பண்ண போறீங்க. இன்றைக்கு கூட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ஜுடிஷியல் சர்வீஸ்லயும் எக்ஸாம் வரப்போகுது. அதனால வந்து இதுக்கு தொடர்ந்து இந்த சட்டங்களை தெரிஞ்சுட்டே இருக்கிறதானே ஒழிய இந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸை கிராக் பண்றதுங்கிறது ஐ வுட் நாட் பி அப்ரூவிங் ஆஃப். எனிவே இந்த கதையை சொல்றேன். வெனிஸ் நகரத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் அண்டோனியோ. அந்த அண்டோனியோக்கு ஒரு நண்பர் இருந்தார், பெசானியோ. பெசானியோ ஒரு பெண்ணை வந்து காதலிச்சுட்டு வந்தாரு. அந்த பெண்ணை திருமணம் பண்ணணும்னு விரும்பினார். அந்த பெண்ணு பேரு போர்ஷியோ. அதற்காக அவருக்கு பணம் தேவைப்பட்டது. அவர் அண்டோனியோவை அணுகிறார். அண்டோனியோ பெரிய வியாபாரி, ஆனா அவர்கிட்ட அந்த சமயத்துல பணம் இல்லை. அதனால அவரை வந்து பெசானியாவை வெனிஸ் நகரத்துல உள்ள ஒரு மணி லெண்டர், கடன் கொடுக்கிறவர்கிட்ட, வட்டிக்கு கடன் கொடுக்கறவர்கிட்ட கூட்டிட்டு போறார். அவர் பேரு ஷைலாக். இந்த பேர்லாம் சொன்னோன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அந்த ஷைலாக்ட அவரை கூட்டிட்டு போறார். ஷைலாக் வந்து வட்டிக்கு கடன் கொடுக்கறது அண்டோனியோவுக்கு பிடிக்காது. அதை பத்தி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஷைலாக்கு அண்டோனியோட்ட ஒரு பழி வாங்குறது கூடிய ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ அண்டோனியோ போய் கேட்ட உடனே, கடன் என் ஃப்ரெண்டுக்கு நீங்க கடன் கொடுக்கணும்னு, நான் வந்து ஒரு கேரண்டரா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஷைலாக் வந்து, சரி நீ தான் வட்டினா பிடிக்காத, வட்டி இல்லாம கொடுக்குறேன் அப்படின்ன உடனே அண்டோனியோ சொல்றாரு, எனக்கு அப்படிலாம் தேவையில்லை, கடனுக்கு என்ன நியாயமா என்ன கேட்பீங்களோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஷைலாக் சொல்றாரு, நீ சொல்ற மாதிரி நான் வட்டியே இல்லாம கொடுக்குறேன், ஆனா அந்த கடனை திருப்பி கொடுக்கலன்னா உன்னுடைய சதையில இருந்து 1 பவுண்டு அளவுள்ள சதைய உடம்புல இருந்து வெட்டி கொடுக்கணும்
அப்படின்னு கேட்கிறார். அண்டோனியோவுக்கு வேற வழி இல்லை, சரின்னு ஒத்துக்கிட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுறாங்க. சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பெசானியாட்ட கடன் கொடுக்குறாங்க. பெசானியா போர்ஷியாவை கல்யாணம் பண்றாரு. ஆனா அவரால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல. ஸோ அண்டோனியோட்ட ஷைலா கேட்கும்போது அண்டோனியோவுக்கும் வியாபாரத்துல பெரிய நஷ்டம், அவருடைய கப்பல்கள் மூழ்கி போகுது. வேற வழி இல்லாம ஷைலாக் வந்து அவரை கோர்ட்டுக்கு இழுக்கிறார். அந்த கோர்ட்ல வந்து இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கு, கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா அவருடைய உடம்புல இருந்து 1 பவுண்டு சதை வந்து தரணும் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதிகளும் நீங்க ஒப்பந்தத்துல இந்த மாதிரி கூறியிருக்கீங்க, அதனால நீங்க உங்க உடம்புல இருந்து 1 பவுண்ட் சதையை கொடுக்கறதான வழி அப்படின்ன உடனே அந்த சமயத்துல ஒரு வழக்கறிஞர் உள்ள வர்றார். அந்த வழக்கறிஞர் உள்ள வந்து ஷைலாக்ட கேட்கிறார், இவருக்கு நீங்க விட்டு கொடுக்கலாம். ஷைலாக் வந்து இல்ல இல்ல எனக்கு நீங்க வேற ஏதாவது கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது ஷைலாக் இல்ல ஒப்பந்தத்தை மீறினா அவருடைய உடம்புல இருந்து சதை தான் வேணும், ஏன்னா ஒப்பந்தப்படி தான் நடக்கணும்னு சொல்றாரு. சரின்னு வேற வழி இல்லாம அந்த வழக்கறிஞர் வந்து சரி நீங்க வந்து எடுத்துக்கலாம், அவர் உடம்புல இருந்து 1 பவுண்ட் சதையை வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஷைலாக் ரொம்ப ஆசையா கத்தி எடுத்துட்டு அண்டோனியோ நெருங்குறார். அப்ப அந்த வழக்கறிஞர் வந்து நிப்பாட்டுறார், கொஞ்சம் நில்லுங்க, நீங்க எடுத்துக்கலாம், வெட்டி எடுத்துக்கலாம், ஆனா அப்படி வெட்டி எடுக்கும்போது அவருடைய உடம்புல இருந்து 1 துளி ரத்தம் கூட வெளியே சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க தசையை தான் கேட்டீங்க, உங்க உடம்புல இருந்து தசை தான் வெட்டி எடுக்கணும்னு சொன்னீங்களே ஒழிய அது ரத்தம் வந்து நீங்க கேட்கல. அதனால அவருடைய உடம்புல இருந்து 1 துளி ரத்தம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது, வெளியேறக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஷைலாக்கால அதை நிறைவேற்ற முடியல. அதுக்கு அது யாருன்னு, அந்த வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தா அதான் போர்ஷியோ வந்து ஒரு ஆண் மாதிரி வேடம் தெரிஞ்சு, ஏன்னா அப்பெல்லாம் வந்து பெண்கள் வெளியே வர முடியாது, நீதிமன்றங்களை வாதிட முடியாது. அந்த போர்ஷியோ தான் ஒரு ஆண் வடிவில் ஆணா வேஷம் போட்டுட்டு அந்த நீதிமன்றத்துக்கு வந்து அண்டோனியோக்காக வாதாடி அந்த வழக்குல வந்து அண்டோனியோ வந்து ஜெயிச்சுடுவார். இந்த கதை யார் சொன்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஷேக்ஸ்பியர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்கில நாடக ஆசிரியர். அவர் எழுதிய நாடகங்கள்லாம் இன்றைக்கும் உலகம் புகழ் பெற்றது. நிறைய திரைப்படங்கள் வந்தாச்சு, வேறு வேறு வடிவில் நம்ம படிச்சிருப்போம். அவர் எழுதின மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ங்கிற ஒரு நாடகம் தான் இந்த கதை, மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். சரி, இந்த கதைக்கு நம்ம இன்னைக்கு படிக்க போறதுக்கு என்ன தொடர்புன்னா, ஒரு வழக்குல வந்து ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, ஒரு சிவில் வழக்குல ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, ஜெயிச்ச பிறகு அந்த டிகிரியை வந்து நிறைவேற்றுறது தான் முக்கியம். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஒரு 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 தீர்ப்பில் கூட சொல்லியிருப்பாங்க, த ரியல் ப்ராப்ளம் ஆஃப் எனி டிகிரி ஹோல்டர், எனி லிட்டிகன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த டேட் வென் ஹி கெட்ஸ் த டிகிரி. வழக்கு போடுறது, வழக்குல ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த வழக்கு நிறைவேற்றல் தான் அவனுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள். ஸோ ஒருத்தனுடைய பிரச்சனை எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வழக்குல ஜெயிச்ச பிறகு. வழக்குல தோத்தவங்க கூட சரி போச்சு தோத்துருச்சுன்னு சொல்லி முக்காடு போட்டு போயிடலாம். பட் வழக்குல ஜெயிச்சவனுக்கு தான் பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி ஒரு தீர்ப்புலேயே சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய டெஃபினேஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது திஸ் இஸ் த ஃபீல்டு வேர் அட்வொகேட்ஸ் வுட் பிளே தர் கேம்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. எக்ஸிகியூஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். ஆர்டர் 21க்கும் மற்ற எல்லா ஆர்டர்ஸ்க்கும் உள்ள முக்கியமான ஒரு வித்தியாசம், அதாவது ஹவு ஆர்டர் 21 ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஆஃப் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஆர்டர்ஸ் இன் சிபிசி. நீங்க பாத்தீங்கன்னா டக்கு நேரா சொல்லுங்க பார்ப்போம். How it stands out of the rest of the orders in CPC. ரூல்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரூல்ஸ் அதிகம் சார். கம்பேர் டு 106 ரூல்ஸ் இருக்கு. 106 ரூல்ஸ் இருக்கு. மத்த எந்த ஒரு இதுலயும் அவ்வளவு ரூல்ஸ் இல்ல. சரி, அதனால வந்து அந்த அதுவே அவ்வளவு தூரம் இருக்கிறதே அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு விளங்கிக்கும். சரி, நம்ம இப்ப ரூல்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி we'll go to the sections. We'll start from the sections. வேகமா வந்து ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். நம்ம மற்ற கதையோட வேற ஏதோ நிறைய நினைச்சிருந்தோம், வேற கதைகள்லாம் இன்றைக்கு பேசணும்னு. பட் இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாமுக்கு போறதால இந்த எக்ஸிகியூஷனை பத்தி முடிஞ்ச அளவு நீங்க டெய்லி படிச்சுட்டு வர்றதால யூ கேன் ரிலேட் டு வாட் ஐ எம் கோயிங் டு சே. நான் புரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்றேன், கோயிங் பை செக்ஷன். ஏன்னா லீகலா வந்து என்னுடைய லிமிட் ப்ராக்டிஸ்ல வந்து 30 years ப்ராக்டிஸ்னா கூட அதுல எல்லா செக்ஷன்ஸ் எல்லா ரூல்ஸும் எனக்கு வந்து டீல் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது.
ஆஃப்ட் ரிப்பீட்டடா வரக்கூடிய ரூல்ஸ் அல்ல செக்ஷன்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுல எனக்கு எக்ஸ்பெக்ட் தட் யாராவது என்னுடைய இன்ட்யூஷன் என்னன்னா யாராவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதுல இருந்து கேட்பாங்க அப்படிங்கிறதால. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சிபிசி எடுத்தா உங்களுக்கு ரெண்டு இருக்கும், ஒன்று செக்ஷன்ஸ் ஒன்று ரூல்ஸ். செக்ஷன்ஸ் ஆர் தி ப்ரொவிஷன்ஸ் எனாக்டட் பை தி பார்லிமெண்ட். செக்ஷன்ஸ் வந்து பார்லிமெண்ட் சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் சிபிசி இந்தியா ஃபுல்லா அப்ளை ஆகுது. பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ண ஆக்ட் தான் செக்ஷன்ஸ். ரூல்ஸ்ங்கிறது எவ்ரி ஸ்டேட் ரூல்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டும் பண்ணலாம். ஹைகோர்ட் ஹஸ் ஆல்சோ காட் த ரூல் மேக்கிங் பவர். அதுல இருந்தா அந்த ஆர்டர்ஸ் இதாகுது. ஸோ சிபிசி மட்டும் தான் ஒரு யூனிக் டாக்குமெண்ட் வேர் யூ கேன் ஃபைண்ட் போத் செக்ஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் இன் த சேம் புக். மற்ற எங்கேயும் நீங்க சிஆர்பிஸ்ல கூட செக்ஷன்ஸ் மட்டும் தான், ரூல்ஸ்னு தனி, அதுக்கு தனியாக சிவில் ரூல் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் இருக்கு. சரி, செக்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் முக்கியமா உங்கள்கிட்ட சிபிசி இருந்ததுன்னா நீங்க வச்சுக்கோங்க. செக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் டூல வந்து எக்ஸிகியூஷனை டீல் பண்ற செக்ஷன்ஸ் வந்து செக்ஷன் 36ல இருந்து 74 வரைக்கும் இருக்கு. செக்ஷன் 36ல இருந்து பார்ட் டூல வந்து செக்ஷன் 36ல இருந்து 74 வரைக்கும் உள்ள செக்ஷன்ஸ் வந்து டீல்ஸ் வித் தி எக்ஸிகியூஷன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுல இந்த எக்ஸிக்யூட்டிங் கோர்ட்டுங்கிறது நார்மலி த கோர்ட் விச் பாசஸ் த டிகிரி. இப்போ செக்ஷன் 37 எடுத்துட்டீங்கன்னா வாட் இஸ் எ கோர்ட் விச் பாசஸ் எ டிகிரி, அந்த தீர்ப்பை பிறப்பித்த நீதிமன்றம் என்னன்னு சொல்றாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு முனிசிபல் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு அப்பீல் சப்கோர்ட்டுக்கு போறாங்க. சப்கோர்ட்ல தே மே மாடிஃபை த ஜட்ஜ்மெண்ட், சம்டைம்ஸ் தே மாடிஃபை த டிகிரி, எய்தர் ரெடியூசிங் தி டிகிரி ஆர் கிவிங் எ லார்ஜர் ரிலீஃப். அதை ஹைகோர்ட்டுக்கு எடுத்து போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து போகலாம். ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் போகும்போது எய்தர் தே வுட் கன்ஃபார்ம் த டிகிரி ஆர் மாடிஃபை த டிகிரி. அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த இப்போ ஹைகோர்ட்ல வந்து ஒரு டிகிரியை மாடிஃபை பண்றாங்க, இப்போ முனிசிபல் கோர்ட்ல டிஸ்மிஸ் பண்றாங்க, சப்கோர்ட்ல அப்பீல்லையும் டிஸ்மிஸ் பண்றாங்க. பட் ஹைகோர்ட்ல இல்ல பிளைன்டிஃப் ஹஸ் காட் அ கேஸ், பிளைன்டிஃப் ஷுட் கெட் த டிகிரின்னு சொல்லி ஹைகோர்ட்ல டிகிரி கொடுக்குறாங்க. ஆனா வெதர் இந்த செக்ஷன் படி பாத்தீங்கன்னா வாட் இஸ் த கோர்ட் விச் பாசஸ் த டிகிரின்னு பாத்தீங்கன்னா the court in which initially the suit has been instituted. ஏன்னா வந்து அந்த டிகிரி ஹைகோர்ட்ல பாஸ் பண்ண டிகிரி கூட it would merge with the degree passed by the trial court. ஸோ அதனால ஹைகோர்ட்ல டிகிரியை மாடிஃபை பண்ணா ஹைகோர்ட்ல தான் டிகிரி கொடுத்துருக்காங்கிறதால it doesn't mean that you have to execute the degree in the high court. ஸோ 37ல ரெண்டு சொல்றாங்க. செக்ஷன் 37ல வாட் இஸ் எ கோர்ட் விச் பாசஸ் எ டிகிரின்னு சொல்லும் போது ஒன்னு வந்து ஏ, where the decree to be executed has been passed in exercise of the appellate jurisdiction, the court of the first instance. அப்பீல் கோர்ட்ல டிகிரி கொடுத்திருந்தா கூட முதல்ல எந்த கோர்ட்ல ட்ரையல் கோர்ட்ல எது ட்ரையல் கோர்ட்டோ அந்த கோர்ட் தான் கோர்ட் which passes the decree. செகண்ட் இன்ஸ்டன்ஸ்னா சம்டைம்ஸ் the court which passes the decree will lose its jurisdiction. இது 2-3 வழியில நடக்கலாம். ஒன்னு வந்து உங்களுக்கு தெரியும், சடனா வந்து இப்போ முனிசிபல் கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் 1 lakh இருக்கும். இந்த அப்பீல் போய் முடிகிற சமயத்துல முனிசிபல் கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷனை 5 lakh இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க, 5 lakh இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஆர் தே மே டிக்ரீஸ். இந்த மாதிரி நடக்கும்போது சப்போஸ் இந்த கோர்ட் லூசஸ் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன்னா அந்த எக்ஸிகியூஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது எந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த கோர்ட். சம்டைம்ஸ் கோர்ட் வந்து பைஃபியூரிகேட் பண்ணுவாங்க ஜூரிஸ்டிக்ஷன் வந்து. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ திருச்சியில ஒரு கோர்ட் இருக்குன்னா அந்த கோர்ட்டை பிரிச்சு குளித்தலையில தனியா ஒரு கோர்ட் ஃபார்ம் பண்ணி அங்க ஜூரிஸ்டிக்ஷனை மாத்துவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் என்னைக்கு ஃபைல் பண்றீங்களோ அந்த ஃபைல் பண்ற அன்றைக்கு எந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த கோர்ட். ஸோ ஒரு அப்பீல் போட்டிருந்தா கூட அப்பலட் கோர்ட் would not be a court which passes the degree, only the trial court, that is the most important. நிறைய கேஸ்ல நீங்க இந்த சந்தேகம் வரலாம், அப்பீல் கோர்ட்ல டிகிரி போடணுமா ட்ரையல் கோர்ட்ல டிகிரி போடணுமான்னா ட்ரையல் கோர்ட்ல சூட் டிஸ்மிஸ் பண்ணியிருந்தா கூட அந்த எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண வேண்டிய கோர்ட் வந்து ட்ரையல் கோர்ட் தான். இது வந்து செக்ஷன் 37. அடுத்தது வந்து செக்ஷன் 39, that is the transfer of degree. உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு டிகிரி வந்து could be executed against a person or அந்த ஆளோ அல்லது அந்த ப்ராப்பர்ட்டிஸோ வேற ஒரு கோர்ட்ல ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்துச்சுன்னா இந்த கோர்ட்ல இருந்து அந்த டிகிரியை வந்து
அந்த எந்த ஜூரிஸ்டிக்ஷன் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற கோர்ட் எந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட் இருக்கோ அந்த கோர்ட்டுக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்ப செக்ஷன் 39ல பாத்தீங்கன்னா எந்தெந்த மாதிரிலாம் வருது. ஏ, the person against whom the decree is passed actually or voluntarily resides or carries on business or personally works for gain within the law. So ஒரு நபருக்கு மேல டிகிரி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூ வாண்ட் டு அரெஸ்ட் ஹிம், பட் அவருடைய அபிஷியல் ரெசிடென்ஸே வேற இடத்துல வேற கோர்ட்டு ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்குன்னா அந்த கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அடுத்தது, if such person has no property within the local limits of jurisdiction of the court which passed the decree sufficiently to satisfy such decree and has property within the local limits of jurisdiction of such other court. ஒரு ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணி சேலுக்கு கொண்டு வரணும்னு விரும்புறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கோ அந்த கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்றாங்க. செக்ஷன் 39. செக்ஷன் 40 transfer to another state, other we can skip it. அடுத்தது வந்து 42 இதோட போஸ்டிங் இருக்கலாம். தி பவர்ஸ் ஆஃப் தி கோர்ட் இன் எக்ஸிக்யூட்டிங் த டிரான்ஸ்ஃபர் டிகிரி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து திருச்சியில உள்ள ஒரு டிகிரியை சென்னையில வந்து சிட்டி சிவில் கோர்ட் லிமிடேஷனுக்குள்ளேயோ அல்லது ஹைகோர்ட் ஒரிஜினல் சைட் லிமிடேஷனுக்குள்ளேயோ ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளேயோ உள்ள ப்ராப்பர்ட்டி மேல எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அந்த டிரான்ஸ்ஃபரி கோர்ட்டுடைய பவர்ஸ் என்னன்னு டிசைட் பண்றாங்க. அது பார்க்கும்போது செக்ஷன் 42ல பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் ஆல் தி பவர்ஸ் ஆஃப் தி கோர்ட் விச் பாஸ் த டிகிரி. ஸோ இந்த கோர்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அந்த பவர்ஸ் எல்லாமே அந்த டிரான்ஸ்ஃபரி கோர்ட்டுக்கு இருக்கு. அட்டாச்மெண்ட், சேல் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு இருக்கு. தட் இஸ் 42. ஸோ 39 டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டிகிரி to be transferred to the court where the defendant or judge and debtor resides, or if it is against a property where the property is situated, and the transferring court has got all the powers of the court which passed the decree. அந்த கோர்ட்டுக்கு இந்த கோர்ட்டுக்கு உள்ள எல்லா பவர்ஸும் இருக்குது. அடுத்த செக்ஷன் வந்து 44 ஈவன் ரெவென்யூ கோர்ட்ஸ் ஆர்டர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வேற கோர்ட்ல எல்லாம் வேற இப்ப கன்சியூமர் கோர்ட் கூட அப்படி ப்ரொவிஷன் இருக்கான்னு தெரியல. மற்ற ஸ்பெஷல் ஆக்ட்ஸ்ல எல்லாம் பார்க்கலாம். தட் ஆர்டர் குட் பி எக்ஸிக்யூட்டட் ஆஸ் இஃப் இட்ஸ் எ டிகிரி ஆஃப் எ சிவில் கோர்ட்னு இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் சிவில் கோர்ட்ல அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது 44 வந்து இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெவென்யூ கோர்ட்ஸ் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி ஆர் எனிதிங். இப்போ ஒரு டெனன்ட் மேல கேஸ் ஃபைல் பண்றீங்க, கல்டிவேட்டிங் டெனன்ட் மேல, அதை ரெக்கவர் பண்றதுக்கு அதுல போடுற அந்த அங்க இஷ்யூ பண்ற ஆர்டரை வந்து யூ கேன் பிரிங் இட் டு த சிவில் கோர்ட். ஸோ ரெவென்யூ கோர்ட் மற்ற கோர்ட்ஸ் இந்த கோர்ட்ல அது கூட 44A இஸ் இம்பார்ட்டன்ட். 44A தெரியும், எக்ஸிக்யூட்டிங் டிகிரீஸ் பாஸ்ட் பை கோர்ட்ஸ் இன் ரெசிப்ரோகேட்டிங் டெரிட்டரி. இப்போ வந்து சிங்கப்பூர்ல ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுல சிங்கப்பூர்ல உள்ள ஒருத்தர் வந்து இங்க அவர் மேல ஒரு மணி டிகிரி பாஸ் பண்றோம். whether it can be executed. ஏன்னா சிங்கப்பூர்ல our courts won't have jurisdiction. But even then there are countries which are reciprocating to each other. உங்க சிவில் டிகிரியை நீங்க எங்க கோர்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க பாஸ் பண்ற சிவில் டிகிரியை நாங்க வந்து ஹானர் பண்ணுவோம்னு சொல்லி கோர்ட்ஸ் கண்ட்ரிஸ் would agree. அப்படி 2 கண்ட்ரிஸ் அக்ரி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க இந்த டிகிரியை அந்த கண்ட்ரிக்கு அனுப்பி அந்த கண்ட்ரியில உள்ள கோர்ட் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணலாம். தட் இஸ் 44A. 44A it is the execution of degree between the reciprocating countries. இப்போ நிறைய அது 40. அடுத்தது 46 precepts. நேற்று கூட யாரோ 2 நாளைக்கு முன்னால டிஸ்கஸ் பண்ணும்போது preceptsனா என்ன, அது எப்படி, how it differs from the transfer of decreeங்கிறதுல பேசிக்கிட்டு இருந்தாங்க. precepts is nothing but an interlocutory order. பிகாஸ் வந்து இப்போ ஒரு டிகிரியை வந்து இந்த திருச்சியில இருந்து தஞ்சாவூருக்கு டிரான்ஸ்மிட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அது ஒரு அப்ளிகேஷன், இட் வில் டேக் டைம். அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி ஹியர் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட் வுட் பாஸ் அன் ஆர்டர். ஸோ தஞ்சாவூர் கோர்ட்டுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் அனுப்பி அதுக்கப்புறம் தஞ்சாவூர் கோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்குள்ள சம்டைம்ஸ் தி ஜட்ஜ் அண்ட் டெட்டார் வுட் டிரான்ஸ்ஃபர் த அசெட்ஸ். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக
ஒரு interim attachment order can be passed by the court which passed the degree. அதான் preceptsங்கிறது. preceptsங்கிறது nothing like an interim order which has a limited shelf value. அது வந்து அந்த 1 month 2 month அந்த இதுல கொடுத்துட்டு டைம் வரைக்கும் தான் வேலிட். இப்போ நீங்க இமிடியேட்டா அது because it is only pending a proceedings to transfer the degree. அப்பதான் வந்து precepts issue பண்ணுவாங்க. அர்ஜென்சி இருந்துச்சுன்னா அதுல precepts issue பண்ணுவாங்க. that has a limited value. அந்த டைம் முடியறதுக்குள்ள you have to transfer the degree to the other court and the other court has to pass a fresh order of attachment. or அதுக்கு போக டைம் கிடைக்கலன்னா this very same court can extend the time. So 46 precepts வந்து only an interlocutory order of attachment pending an application to transfer the degree from one court to another court. And it has got a limited validity. அந்த வேலிடிட்டிக்குள்ள ஏன்னா பிகாஸ் அங்க போனதுக்கு அப்புறம் that court would assume jurisdiction. அண்ட் நீங்க ஏற்கனவே பார்த்தோம் வாட் இஸ் த பவர்ஸ் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரி கோர்ட்னு செக்ஷன் 42ல பார்த்தோம். அதுபடி பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபரி கோர்ட் ஆல்சோ கேன் அட்டாச் த ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது 47 இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சார் ஒரு டவுட் சார், 44A அந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்று மட்டும் மறுபடியும் குழப்பம். Reciprocate, I'll read that. Reciprocating territory means any country or territory outside India which the central government may by notification the official gazette declare to be reciprocating territory for the purposes of this section, and the superior courts with reference to any such territory means such courts as may be specified in the said notification. இப்போ அதான் சொன்னல, reciprocating countries means both the countries have to agree among themselves by contract, by some treaty. இந்தியா வந்து நிறைய பாப்பீங்களா வெளிநாட்டு காரங்களாம் வரும்போது 2 பேரும் நிறைய ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரடிஷன். அது மாதிரி இந்த மாதிரி சிவில் கோர்ட்டுடைய டிகிரிஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் அந்த 2 கண்ட்ரீஸுக்கு இடையில, பிகாஸ் நார்மலி அந்த கான்ட்ராக்ட் பிட்வீன் 2 countries we call it as a treaty. அந்த 2 கண்ட்ரிக்கு இடையில உள்ள ஒரு ட்ரீட்டி இருந்துச்சுன்னா அந்த பேசிஸ் ஆஃப் ட்ரீட்டி the central government would issue notification. For instance, Singapore. They would say Singapore and India have agreed to execute decrees mutually and agreed to be reciprocating countries சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் போடுவாங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல இருந்தா தான் நீங்க அந்த கண்ட்ரிக்கு நீங்க நம்மளுடைய டிகிரி அனுப்ப முடியும். வேற சுப்பீரியர் கண்ட்ரின்னு அவ்வளோ அதுல என்ன அதுக்கு முன்னால என்ன வருதுன்னு பாருங்க. I'll just read that portion as well. Where certified copy of a degree of any superior courts of any reciprocating territory has been filed in district court, the degree may be executed in India as if it had been passed by the district court. For instance, இப்ப ரெசிப்ரோகேட் இதுவும் 44A அங்க ரெசிப்ரோகேட்டரி கண்ட்ரில இருந்து நம்மளுக்கு வர்றது. ஸோ அங்க உள்ள ஒரு கோர்ட் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு டிகிரி வந்து இங்க நம்ம இங்க வரும்போது எனவே உங்களுக்கு யாருக்குமே தெரியும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் தான் வந்து courts of original jurisdiction in respect of districts are concerned. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையுடைய ஒரிஜினல் சைடு ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ எந்த ஒரு ஆக்ட்ல எல்லாம் நிறைய இடத்துல இருக்கும் இந்த சூட் டு பி இன்ஸ்டிடியூட்டட் இன் ஏ கோர்ட் ஆஃப் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். அப்படிங்கும்போது இட் மீன்ஸ் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஸோ வெளிநாட்டுல இருந்து ஒரு டிகிரி வரும்போது அதை எக்ஸிக்யூட் பண்ற கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அந்த சுப்பீரியர் கோர்ட்னு அங்க சொல்றதுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ரெஃபரன்ஸ் மீன்ஸ் த கோர்ட்ஸ் ஆஸ் மே பி ஸ்பெசிஃபைட். அந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லப்படக்கூடிய கோர்ட் தான் சுப்பீரியர் கோர்ட்னு சொல்றாங்க. பொதுவா வந்து கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் பெரிய ஜூரிஸ்டிக்ஷன்ல அதோட குறைஞ்ச ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு கோர்ட்டுடைய டிகிரி அதோட அதிகமா ஜூரிஸ்டிக்ஷன்ல கோர்ட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. அதனால வந்து அந்த சுப்பீரியர் கோர்ட்டுங்கிறது என்னங்கிறத அந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லணும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சிங்கப்பூர் உள்ள ஹையரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் இருக்கும். எந்தெந்த கோர்ட்டுடைய டிகிரி தான் அந்த அவங்க அதையும் ஸ்பெசிஃபை பண்ணணும் அந்த நோட்டிபிகேஷன்ல. சிங்கப்பூர்ல இந்தந்த கோர்ட்ஸ்ல பாஸ் பண்ணக்கூடிய டிகிரியை இட் குட் பி எக்ஸிக்யூட்டட் த்ரூ ஏ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இன் இந்தியா வித்தின் ஹூஸ் ஜூரிஸ்டிக்ஷன் த ப்ராப்பர்ட்டி லைஸ். ஸோ எக்ஸ்பிளனேஷன் 1ல சொல்லக்கூடிய என்னன்னா ரெசிப்ரோகேட்டிங் கண்ட்ரினா என்ன, அந்த ரெசிப்ரோகேட்டிங் கண்ட்ரி எப்போ ரெசிப்ரோகேட்டிங் கண்ட்ரியா ஒன்று உருவாகும் அப்படின்னு சொல்றது. அது there must be a notification from the central government. Then explanation 2 also I'll read. Degree with reference to a superior court means any degree or judgment of such court
under which such a sum of money is payable, not being a sum payable in respect of taxes and other charges of a like nature or in respect of fine or other penalty, but shall in no case include an arbitration award, even if such an award is enforceable as a decree of judgment. Decree na ennaங்கிற explanation. Decree with reference to superior court means any decree of judgment with sums of money is payable, not being a sum payable in the taxes or other charges of a like nature or in respect of a fine or other penalty, but shall in no case. இதுல டிகிரில இருந்து ஆர்பிட்ரேஷன் அவார்டை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க பிகாஸ் there is already a procedure available for executing an arbitration award, even if the foreign arbitration award கூட எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஆர்பிட்ரேஷன் அவார்ட்லயே வந்து ஆர்பிட்ரேஷன் ஆக்ட்லயே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. செகண்ட்லி வந்து பெனால்டி டாக்ஸஸ் அதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. ஸோ டிகிரி வந்து ஒன்லி வித் ரெஃபரன்ஸ் டு தி மணி பேயபிள் ஆன் ஏ கான்ட்ராக்ட் பிட்வீன் த பிரைவேட் பர்சன்ஸ், அதை தான் டிகிரின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் 1 and 2ல வந்து execution of decrees passed by the courts in reciprocating territory. ஒரு ஃபாரின் கோர்ட் பாஸ் பண்ற டிகிரியை எவ்வாறு இந்தியன் கோர்ட்ஸ் மூலமா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி 45ல ரிவர்ஸ் வைஸ் வர்சா, நம்மளுடைய டிகிரியை எப்படி ஃபாரின் கோர்ட்ஸ்ல எக்ஸிக்யூட் பண்றது. ஸோ 44A 45 you can expect there's a difference. 44A is the decree passed in a country, reciprocating country, how it could be executed within India. 45 is the decrees passed in India, how it could be executed in a territory outside India. ரெண்டுக்குள்ள அதான் டிஃபரன்ஸ். precepts நம்ம பார்த்துட்டோம். preceptsங்கிறது இட்ஸ் ஒன்லி an interim order pending an application to transfer the degree to another court. அந்த கோர்ட்டுக்கு போகக்கூடியதுக்குள்ள ஏதாவது நடந்துரும் நீங்க பயந்தீங்கன்னா அது அட்டாச்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்றது. தென் 47 நான் ஏற்கனவே சொன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். நீங்க ரெகுலரா நீங்க சிவில் சைட்ல பிராக்டிஸ் பண்ற எல்லாரும் would have come across this section, would have filed this an application under this section at one point or another. 47ல questions to be determined, all questions arising between the parties to the suit in which the decree was passed or other are the representatives and relating to the execution. ஏன்னா அவங்க இது எப்படின்னா ஆஃப்டர் த போஸ்ட் டிகிரி ரெண்டு அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் தான், மூன்றாவது நபர் வர முடியாது. செக்ஷன் 47 அப்ளிகேஷன்ல வழக்குல சம்பந்தப்பட்டவங்க அல்லது அவங்களுடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க தான் வர முடியும். அவங்களுக்கு கீழே கிளைம் பண்றாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஏங்கிறவர் இருப்பாரு டிகிரி ஹோல்டர், அவர் இறந்து போயிட்டாருன்னா ஏ உடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ இவங்க மட்டும்தான் 47 அப்ளிகேஷன்ல they have to raise any doubt as to the executability of the decree. இப்போ இந்த 47 அப்ளிகேஷன் போட்டது யாரு நம்ம பார்த்தோம். Now we can go back to the story of Antonio and Porcio. அந்த கேஸ்ல a decree was passed directing Antonio to give a pound of his flesh to Shaila. ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி a question arises whether it could be executed without causing further damage to the Antonio. அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே அங்கதான் அதுதான் செக்ஷன் 47 அப்ளிகேஷன். பட் செக்ஷன் 47 அப்ளிகேஷன்ல முக்கியமான என்னதுன்னா it should be filed that the person who files an application must be a party to the litigation or somebody who is claiming under him. அவங்க மட்டும் தான் ஃபைல் பண்ண முடியும். தேர்ட் பார்ட்டிஸ் உடைய ப்ராப்பர்ட்டி இன்வால்வ். இப்போ தேர்ட் பார்ட்டிஸ் எப்போ வருவாங்க? இப்போ இதுல வந்து ஏ would always say that it is his property. ஏ வந்து சூட்ல தோத்ததுக்கு அப்புறம் அது என்னுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா யாரு அவருடைய ப்ராப்பர்ட்டி அவங்க வரலாம். ஸோ அவங்க ரைட் உங்களுக்கு தெரியும். கிளைம்னு ஆர்டர் 21 ரூல் 58 that is a separate provision for the third parties to come and agitate the rights. பார்ட்டிஸ்குள்ள எக்ஸிக்யூட்டபிலிட்டியை சம்டைம்ஸ் கொஸ்டின் பண்ணலாம். அப்படி கொஸ்டின் பண்றதுக்கு இந்த 47ல அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். ஈவன் a decree passed without jurisdiction can be questioned. Several ways you can find a way. அதான் அதுக்காக தான் சிபிசிலே வந்து அது ஆல் கொஸ்டின்ஸ் அரைசிங் பிட்வீன் த பார்ட்டிஸ்னா என்ன கொஸ்டின்னு சொல்லல. இந்த ஒரு டிகிரி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியதை எதனால எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுங்கிற பாயிண்ட்டை சொல்லி ஃபைல் பண்ற அப்ளிகேஷன் தான் செக்ஷன் 47ல உள்ள அப்ளிகேஷன். செக்ஷன் 47 வந்து நீங்க ரெகுலரா நிறைய திஸ் இஸ் த மோஸ்ட் மிஸ்யூஸ்ட் அண்ட் அபியூஸ்ட் ப்ரொவிஷன் இன் சிபிசி டு ஹால்ட் ஆர் டு டிலே தி எக்ஸிக்யூஷன். ஸோ செக்ஷன் 47 நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அல்ல மேபி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஹூ கேன் ஃபைல் அன் அப்ளிகேஷன் செக்ஷன் 47 கேட்க வாய்ப்பு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருக்காங்க which degree all questions arising between the parties to the suit in which even one of the அடுத்த explanation 1ல கூட பாருங்க
For the purposes of this section, a plaintiff whose suit has been dismissed and the defendant against whom a suit has been dismissed are parties to the suit. For instance, ரெண்டு டிஃபெண்டன்ட் இருக்காங்க. ஒரு டிஃபெண்டன்ட் மேல தான் டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்க, இன்னொரு டிஃபெண்டன்ட் மேல சூட் டிஸ்மிஸ் ஆயிருக்கு, அவர் கூட வரலாம். அடுத்த explanation 2, for the purpose of section, a purchaser of a property at the sale in execution shall be deemed to be a party which we degree. For the purpose section, a purchaser of property, இப்ப அதுல ஒரு சின்ன ஒரு டீவியேஷன் மாதிரி இருக்கிறதா explanation 2. அந்த ப்ராப்பர்ட்டி அந்த சூட்ல சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியை ஏலம் விடுறாங்க. அந்த ஏலத்துல ஒருத்தர் பங்கு கொள்ற அந்த ஏலத்தை ஜெயிக்கிறார். He also becomes a party to the suit னு சொல்றாங்க. He somehow he has come and connected to the suit. All questions to the delivery at the next B. All questions relating to the delivery of possession of such property to such purchaser or his representative shall be deemed to be questions relating to the execution, discharge, satisfaction. So adu and the auction purchaser, because though he is not a party to it or wide meaning. Party to the suit, na somehow we feel that either he should be a defendant or a plaintiff. It is not so. Even an auction purchaser also would be considered as a party to the suit as far as section 47 application is concerned. So the scope of article 47 is limited to the persons who are parties to the suit. But parties to the suit has a wider meaning which includes a auction purchaser. இது உங்களுக்கு தெளிவா வழங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குள்ள டிஸ்பியூட்ஸ் வந்து ரிசால்வ் பண்றது தான் செக்ஷன் 47. செக்ஷன் 47ல யூ கான்ட் ரீஎஜிடேட் த மேட்டர் தட் வாஸ் ஆல்ரெடி ரிசால்வ்ட் இன் த சூட். சூட்ல ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்களை நீங்க ரீஎஜிடேட் பண்ண முடியாது. யூ கான்ட் ஓபன் த டிகிரி, யூ கான்ட் கொஸ்டின் த டிகிரி. ஆனா அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு நீங்க 47ல கேட்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ நம்ம ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நார்மலா வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் யூ ஹேவ் டு ஃபைல் அ சிவில் சூட் டு எவிக்ட் அ பர்சன். ஸோ யூ ஆர் அப்டேனிங் எ டிகிரி. அந்த டிகிரி வாங்கின சமயத்துல ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் மாதிரி ஒரு ஆக்ட் வருது. அந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா டிகிரிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதையும் ப்ரிவென்ட் பண்ணா நீங்க ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் ப்ரொவிஷனை பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய பில்டிங்ஸ் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட், அந்த டிகிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி சில டிகிரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அந்த கொஸ்டின்ஸ் வந்து செக்ஷன் 47ல ரைஸ் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் 50, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். 50 and 52. 50 பார்த்தீங்கன்னா லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வேர் எ ஜட்ஜ் அண்ட் டெட்டார் டைஸ் பிஃபோர் த டிகிரி ஹஸ் பீன் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். இது பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் அண்ட் டெட்டார், ஒருத்தர் வந்து அவருக்கு சூட் முடிகிற வரைக்கும் உயிரோட இருக்கார், அவர் மேல டிகிரியும் பாஸ் பண்றாங்க, அவர் தான் ஜட்ஜ் அண்ட் டெட்டார்னு சொல்றோம். அந்த டிகிரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜ் அண்ட் டெட்டார் இறந்து போனார்னா நீங்க வந்து யூ கேன் எக்ஸிக்யூட் த டிகிரி அகேன்ஸ்ட் ஹிஸ் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், அகேன்ஸ்ட் ஹிஸ் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்ட்ரெயிட் அவே. நீங்க வந்து அவங்களை இம்ப்ளீட் பண்றது, பிரிங் ஆன் ரெக்கார்ட் மத்தெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி எதுவுமே வராது. எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 50 யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே ஃபைல் அன் அப்ளிகேஷன் அகேன்ஸ்ட் த லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் எ டிசீஸ் ஜட்ஜ் அண்ட் டெட்டார். செக்ஷன் 50 வந்து a judge and debtor who dies after the degree being passed. Section 52 வந்து in respect of a person who dies before the degree. அது நான் வர்றேன், அதுக்கு வர்றதுக்கு வந்து இப்போ செக்ஷன் 50ல ஒன்று சொல்லிடுறேன். So legal representative, the legal representative means who is not a legal heir. Legal heir is the person who would succeed to the estate of a deceased in accordance with the personal law with which they are governed. இப்போ ஏங்கிற ஒரு ஹிந்து இறந்து போறார், அப்போ அவருடைய கிளாஸ் 1 ஹேர்ஸ் வந்து அவருடைய அம்மா, மனைவி, பிள்ளைங்க, இதான் கிளாஸ் 1 ஹேர்ஸ். பிள்ளைங்க அந்த யார் பிள்ளை இறந்து போயிருந்தா அந்த பிள்ளைங்களோட பிள்ளைங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் படி என்ன ஷேர்ஸோ இவங்க தான் they are known as legal heirs. Legal representatives are the persons who represent the estate of the deceased. கோர்ட்ல வந்து நம்ம இம்ப்ளீட் பண்ற ஒருத்தர் இறந்து போனார்னா லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் கொண்டு வரும். யாரு லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ்? இப்போ அவரு ஒரு ஏங்கிற ஒரு பில் எழுதி வச்சிருக்காரு, மை ப்ராப்பர்ட்டி டு கோ டு பி அண்ட் சி. அதுக்கு வந்து அவர் எக்ஸிக்யூட்டரா ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றாரு, டிங்கிறவரை. இவர் தான் வந்து உட்கார்ந்து இந்த கரெக்டா அந்த ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு பிக்கும் சிக்கும் கொடுக்கணும்னு எழுதுறாரு. ஸோ அந்த பிக்கும் சிக்கும் முழுமையா அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்து அந்த பில் படி கொடுத்து முடிகிற வரைக்கும் டி தான் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ். டி மேல எக்ஸிக்யூட் பண்ணலாம். டி ஹேஸ் டு ரெப்ரசன்ட் தி எஸ்டேட் டில் சச் டைம்
The property is fully divided and given to the B and C who might be minors and all. So that is legal representative. Sometimes a receiver appoint பண்ணிருப்பாங்க. Receiver would become the legal representative. So வந்து அந்த legal representative மேல you can execute the degree. In other cases, normally you know well that legal heirs would be the legal representatives unless there is other legal specific legal representatives there. So section 50 படி என்னன்னா நீங்க அவங்களை இம்ப்ளீட் பண்ண அவசியம் கிடையாது. Straight away you can initiate the execution proceedings against the legal representative. அவங்க liability என்ன? இப்ப ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஏங்கிறவர் கடன் வாங்கியிருக்கிறார், பிங்கிறவர்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். அவர் மேல ஒரு டிகிரி பாஸ் ஆயிருக்கு. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பி இறந்து போறாரு. பிக்கு ஒரு சன் சி இருக்கிறார். ஏ வந்து ஸ்ட்ரெயிட் அவே சி மேல எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் சி மேல எக்ஸிக்யூட் பண்ணா நாட் அகேன்ஸ்ட் த பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சி. சி உடைய சொந்த ப்ராப்பர்ட்டி மேல உங்க அப்பா மேல நான் 100 ரூபாய் கடன் டிகிரி இருக்கு அதை கொடுன்னு கேட்க முடியாது. அந்த பி உடைய ப்ராப்பர்ட்டி வந்து சி இன்ஹெரிட் பண்ணிருப்பார் இல்லையா, பிட்ட இருந்து அவர் பேங்க் பேலன்ஸோ அந்த பணமோ அப்படி வந்துருதுன்னா டு தட் எக்ஸ்டென்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி சிக்கு வந்திருக்கணும், அந்த ப்ராப்பர்ட்டி மேல மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ இல்லையா, சி உடைய மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் மேல எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சப்போஸ் சி வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வித்துட்டார், பிஃபோர் அந்த எக்ஸிகியூஷன் அப்பாட்ட இருந்து கிடைச்ச ப்ராப்பர்ட்டியை வெளியே வித்துட்டார், வெளியே வித்து 1000 ரூபாய்க்கு வித்திருக்கிறார். அந்த 1000 ரூபாய்க்கு வித்திருக்கிறாருன்னா அந்த 1000 ரூபாயில 100 ரூபாய் வரைக்கும் அவங்க அப்பா கொடுக்க வேண்டிய கடன் வரைக்கும் அவருடைய பர்சனல் லோன் பர்சனல் டிகிரி மாதிரி அவர் மேல எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். உங்களுக்கு இப்போ ஒரு வெரி காமன் சென்ஸ் தான் இது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். பெருசா இதுக்கு பெரிய சட்டங்கிறது வந்து நம்ம காமன் சென்ஸை ஒட்டி தான் இருக்கும். அப்பாட்ட இருந்து எவ்வளவு சொத்து கிடைச்சிருக்கோ டு தட் எக்ஸ்டென்ட் மகன் கடமைப்பட்டவர், அவ்வளவுதான் அதுல அர்த்தம். சோ பிசி பாத்தீங்கன்னா செக்ஷன் 50 பாத்தீங்கன்னா அதான் லீகல் ஹேர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மேல ப்ரொசீட் பண்றது. கரெக்டா half an hour இது செக்ஷன். அடுத்தது 51 வந்து மோட்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க கேட்றேன் சார். செக்ஷன் 50ல வந்து நீங்க வந்து அந்த டெத்துன்னு சொல்றாங்க. இப்ப ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டேஜ் வந்துச்சு, டிஃபென்ஸ் எவிடன்ஸ் ஆர்குமெண்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி அவர் இறந்துறாப்ல, அப்போ வெதர் அந்த டிகிரி வேலிட் ஆர் நாட் சார்? அது நான் வரேன், அதுக்கு நான் வரல. இப்ப நான் 50 வந்து டிகிரி பாஸ் பண்ண பிறகு இறந்த கேஸ், அது 52ல வரும். 51 வந்து மோட்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன். இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம். மோட்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன்ல 2 தான் மெயினா வந்து 2 மோட்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் மணி டிகிரி. ஒன்னு வந்து இப்ப மணி டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு பை அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் ஆஃப் ஏ பர்சன், அந்த சம்பந்தப்பட்ட நபரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறது. ரெண்டாவது அவருடைய ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அந்த சேல்ல இருந்து எடுத்துக்கிறது. இது மெயினா மணி டிகிரியில் உள்ள எக்ஸிகியூஷன். பார்ட்டிஷன்னா ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு ரிசீவர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, ஒன்னுக்கு எப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இந்த 3 தான் மெயினா. அரெஸ்டட் பை டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஆமா, எப்படி மணி டிகிரி வந்து இந்த 2 தான் அரெஸ்ட். இல்ல 5 சொல்றாங்க டெலிவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை டெலிவரி ஆஃப் பொசிஷன் கேட்கிறோம்னா, ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்டீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை டெலிவரி பண்றது. அடுத்து அட்டாச்மெண்ட் அண்ட் சேல் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி, இது மணி டிகிரியில அட்டாச் பண்ணி சேல் பண்றது. அடுத்து அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன், இது மணி டிகிரியில அரெஸ்ட் பண்ணி அவரை டீடைன் பண்றது. வேற கொஸ்டின்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் டிகிரி வயலேட் பண்ணா 2 ரெமெடி இருக்கு. ஒன்னு வந்து one can file even a contempt petition. பட் என்ன ஸ்ட்ரேஞ்ச்னா நம்ம சபார்டினேட் கோர்ட்ஸ் உடைய ஃபைனல் ஆர்டருக்கு மேல கண்டெம்ப்ட் would lie only to the division bench of the high court. அங்க டிவிஷன் பெஞ்சில் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட்ல கண்டெம்ப்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். சபார்டினேட் ஃபார் த கண்டெம்ப்ட் ஆஃப் தி ஆர்டர்ஸ் ஆஃப் தி சபார்டினேட் கோர்ட்ஸ். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் டிகிரி கொடுக்குறாங்க, இன்டர்ஃபியர் சொத்துல தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதே மாரி தொந்தரவு பண்ணாங்கன்னா யூ கேன் கோ அண்ட் ஃபைல். பட் ஹைகோர்ட்ல என்ன சொல்லுவாங்க, யூ கேன் எக்ஸிக்யூட் த மேட்டர் when you can file an execution petition, you should not file a contempt petition சொல்லுவாங்க. ஸோ இன்ஜெக்ஷன் டிகிரி அவங்களை தொந்தரவு பண்றாரு, இதுல என்ன எக்ஸிகியூஷன்னா அங்க வந்து நீங்க அங்கேயும் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் பண்ணலாம். ஆர்டர் ரூல் 32ல வில் கம்ப்ளீட் லேட்டர். தென் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிசீவர். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு, பார்ட்டிஷன் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் ஃபுல்லா பிரிச்சு கொடுக்குற வரைக்கும் ரிசீவர் குட் பி அப்பாயிண்டட் இன் சச் அதர் மேனர். இது அதனால வந்து இட் ஹஸ் பிகம் ஏ வைடு பவர்ஸ், அது வந்து டிபெண்டிங் ஆன் தி நேச்சர். ஸோ வந்து மோட்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன் இந்த இதுல
இதுலயும் டிடென்ஷன் பத்தி சொல்றாங்க. ஐ கம் டு இட் லேட்டர். என்ட்ரி மாடராவும் பாஸ் பண்ணலாம். அந்த சர்க்கம் அவர் வந்து இந்த எக்ஸிகியூஷன் நடந்துட்டு இருக்கும்போது இஃப் த கோர்ட் கம்ஸ் டு த கன்க்ளூஷன் தட் பர்சன் இஸ் ட்ரைங் டு எஸ்கேப் ஆர் தி பர்சன் இஸ் ட்ரைங் டு டிஸ்போஸ் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா the court can order detention. அது நம்ம எக்ஸிக்யூட் ரொம்ப அதுல நம்மளுக்கு யூ நாட் டூ தட் மச். இப்போ செக்ஷன் 52 வரீங்க. இப்போ வந்து டிகிரி பாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா no order of the court can be passed against the dead person. That is a void one. And the degree void. Even reserve பண்ணி அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணா கூட void one தான். ஏன்னா வந்து at any because till the degree is passed, he can always come to the court with some clarification petition. He might have done something. So அதனால வந்து there cannot be a degree against a dead person. If any degree is passed against a dead person, it's a void degree. அப்படி ஒரு டிகிரி பாஸ் பண்ணாங்கன்னா the option of the judge and degree holder is to move the court once again and to bring on the to set அதுனா because அந்த abatement மாதிரி வந்துரும். To set aside abatement போட்டு தான் வரணும் இல்லையா. A degree passed against a dead person cannot be executed against his legal heirs or legal representatives. But 52ல என்ன சொல்றாங்கன்னா enforcement of degree against legal where a degree is passed against a party as the legal representative of a deceased person. இப்போ ஏங்கிறவர் பிங்கிறவர் மேல 100 ரூபாய் கடன் கேட்டு வழக்கு தாக்கல் பண்றாரு. அந்த கேஸ் பெண்டிங் இருக்கும்போது பி இறந்து போயிடுறாரு. பி ஹேஸ் அ சன் சி மேல அந்த 100 ரூபாய் தரணும்னு வழக்கு போட முடியாது. அந்த நீங்க அந்த மாதிரி சூட்ல வந்து பிரேயரை பார்த்தாலே அமெண்ட் பண்ணும்போது டு பாஸ் அ டிகிரி போடுவீங்க இல்லையா. Either the plaintiff therefore prays that this honorable court may be pleased to pass a decree against C in respect of the estate of the A, B தான் போடணும். ஏன்னா பில இருந்து அவர் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ணியிருக்காரோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு மேல மட்டும்தான் நீங்க வந்து அந்த வழக்கை தாக்கல் பண்ண முடியும். அதனாலதான் சொல்றாங்க where a decree is passed against a party as the legal representative of the deceased person and the degree is for the payment of money out of the property of the deceased, it may be executed by the attachment and sale of any such property. அவர் ஏல இருந்து பில இருந்து அவருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நீங்க சேலுக்கு கொண்டு வர முடியும், அட்டாச் பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அந்த சொத்தை வித்திருந்தாருன்னா then you can use it as a personal degree. அதான் வந்து அடுத்தல வரும். So it's a common sense. இது 50 வந்து how to execute if a person dies after the degree. 52 வந்து it in respect of enforcement. ஏன்னா டிகிரி அப்படி பாஸ் டிகிரியே வந்து ஜட்ஜஸ் வந்து வெரி கேர்ஃபுல். they would not pass a personal degree against C for the debt taken by his father B. In the degree itself they would state the degree is passed against C in respect of the estate of B தான் போடுவாங்க. அதனால வந்து இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த 52க்கும் 50க்கும். நெக்ஸ்ட் வந்து மோட்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன். நெக்ஸ்ட் அதே இதுல செக்ஷன்ல அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஒன் மினிட் கூட கேட்டாரா? நான் படிச்சு சொல்றேன். சரி போய் கூட நான் பேசிக்கிறேன். அப்படி நெக்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து சிவில் கேசஸ்ல அரெஸ்ட் பண்றது டீடைன் பண்றது வந்து இட் கேன் பி ஒன்லி இன் ஏ சிவில் பிரிசன். சிவில் பிரிசன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த பிரிசன்ஸ் வேர் த கிரிமினல்ஸ் ஆர் தி அண்டர் ட்ரையல்ஸ் ஆர் டீடைன்ட். அந்த பிரிசன் கிடையாது. இந்த பிரிசன் வந்து செப்பரேட் பிரிசன், அவங்களோட சேர்ந்து வைக்க முடியாது. அந்த பிரிசன்ல நீங்க டீடைன் பண்ணணும்னா அவருக்கு நீங்க சப்ஸ்டன்ஸ் அலவன்ஸ் கட்டணும். அவருடைய ஃபுட்டுக்கு வந்து ஜட்ஜ் அண்ட் டெட்டர் தான் பணம் கட்டணும். அதுலயும் இருக்குது அவர் நான் வெஜிடேரியனா எவ்வளவு பணம் கட்டணும், வெஜிடேரியனா எவ்வளவு பணம் கட்டணும், இதெல்லாம் பணம் கட்டினா தான் அவரை டீடைன் பண்ணுவாங்க. பணம் கட்டலைன்னா he would be released. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு மேக்சிமம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய ஹார்ட்ஷிப் கோர்ட் வந்து நாட் தட் த கோர்ட் வில் பாஸ் அன் ஆர்டர் ஆஃப் டிடென்ஷன். ஏன்னா நம்ம முன்னாடி நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து தே brought a principle mainly socialistic principles. ஏன்னா அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ணர் ஒரு அருமையான வாசகம் சொல்லியிருப்பார். டு பிகம் புவர் இஸ் நாட் எ கிரைம். ஒரு ஏழையா மாறி போறது வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனா பிரிட்டிஷ் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ஒருத்தர் வந்து பணம் கொடுக்க வசதி இல்லைன்னா அவர் டீடைன் பண்ண முடியாது அப்படின்னு என்னன்னா டு ப்ரொடெக்ட் த பிசினஸ் பீப்புள். உங்களுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் ஏன் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் உருவானதுன்னு உங்களுக்கு தெரியும், அது ஒரு நாள் நம்ம பார்ப்போம். ஏன்னா டு என்கரேஜ் பீப்புள் டு டூ பிஸ்னஸ்.
So there's an assurance. Even if you suffer loss, you would not be imprisoned for becoming poor or becoming a debtor அப்படின்னு சொல்றது. காசை வச்சுக்கிட்டேன்னா அது வேற விஷயம், அதுக்கு தான் டிடென்ஷன். ஸோ எ பர்சன் ஹூ டஸ் நாட் ஹவ் மீன்ஸ் ஆர் அவர் என்ன சொல்லலாம், டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன் இல்லைன்னா அவரை வந்து டீடைனே பண்ண முடியாது. இந்த 53 செக்ஷன் சப்ளாஸ் 3 பார்த்தீங்கன்னா, where a judge and debtor is arrested in execution of a decree for the payment of money and brought before the court, or கோர்ட்டுக்கு முன்னாடி கூட்டு வராங்க. The court shall inform him that he may apply to be declared as insolvent. உன்னால பணம், உன்னுடைய டெட்ஸ் வந்து உன்னுடைய சொத்தை விட அதிகமா இருந்துச்சுன்னா you can apply for insolvent, and that he may be discharged if he is not committed any act of bad faith regarding the subject of the application, and if he complies with the provisions of law, insolvency for the time being in force. அதுக்கப்புறம் அவருக்கு மீன்ஸ் இருக்குன்னு ஒரு ப்ரூவ் பண்ணும். அப்படி இந்த மீன்ஸ் அவருக்கு பணம் வச்சுட்டு அவர் வந்து கொடுக்க மாட்டேக்காருன்னு சொன்னா தான் அவரை டிடைன் பண்ணுவாங்க. The detention period is also mentioned under section 58ல. 58ல பாத்தீங்கன்னா, where the decree for payment of sum of money exceeding 5,000 rupees, 5,000 rupeesக்கு மேலனா 3 months, அதே மாதிரி 2,000 rupeesக்கு மேலனா 6 weeks, இந்த 2 பீரியட் சொல்றாங்க. செகண்ட்லி இன்னொன்று வந்து ஒரு தடவை டீடைன் பண்ணிட்டா திரும்பவும் டீடைன் பண்ணக்கூடாது. இப்போ என் கொஸ்டின் would arise in your mind. இப்போ ஒருத்தர் வந்து பணத்தை வச்சுக்கிட்டே தரல, அவரை டிடென்ஷன்ல வச்சுட்டாங்க, அவர் வந்து 3 மாசம் டிடென்ஷன் பீரியட் முடிச்சு வெளியே வந்துட்டாரு. whether the execution can continue against his properties, ஏன்னா அவரை திரும்ப ரீஅரெஸ்ட் பண்ண முடியாது. அது முடியும், ஏன்னா வந்து ரீஅரெஸ்ட் தான் பண்ண முடியாத ஒழிய யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் a decree through other modes. ஆனா பொதுவாக கோர்ட்ஸ் என்னன்னா, சப்போஸ் இஃப் இஸ் ஹேவிங் ப்ராப்பர்ட்டிஸ், the court would immove properties which could be translated into money, the court would not permit the detention. நீ ப்ராப்பர்ட்டி மேல எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ டிடென்ஷன் ஆர்டர்ஸ் வந்து ஃபார் a specific period, once a person is detained, he cannot be detained again, but you can adopt other modes. The criminal courtல வந்து imprisonment ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க. On the failure to pay the fine, the imprisonment would continue for a further period சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபைனை வந்து ரெக்கவர் பண்றது RR ஆக்ட்ல போய் ப்ரொசீட் பண்ண முடியாது கவர்மெண்ட். அவர் ஏன்னா அந்த ஃபைனுக்கு பதிலாக அவர் he suffered a punishment for an extended period, so it will amount to double jeopardy. But சிவில்ல வந்து டீடைன் பண்றது வந்து அவருடைய டிஸ்ஆனஸ்ட் இன்டென்ஷன், இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் மணி இஸ் நாட் மேக்கிங் த பேமெண்ட் சொல்றதால டீடைன் பண்றோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட். உங்களுக்கு தெரியும், நார்மலா டு எக்ஸிக்யூட் அ மணி டிகிரி த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் இஸ் 12 years. அந்த 12 yearsல whenever you are able to find a property in his hands, you can always execute. So detentionல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, not that arrest and detention வந்து not that in every case அவருக்கு வந்து ஒரு dishonest intention இருக்கணும். He must have, court must give an opportunity to show whether yes அவருக்கு வந்து பணம் இல்லைன்னு சொல்றது கூட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் செக்ஷன் 56 பாத்தீங்கன்னா, ப்ரொஹிபிஷன், விமன் அரெஸ்ட் பண்ண முடியாது எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரிக்கு, விமன் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி செக்ஷன் 56ல விமன் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி செக்ஷன் 59ல இல்னஸ், இஃப் இஸ் சஃபர்ட் அண்ட் இல்னஸ்னா அவனை ரிலீஸ் பண்ணணும்னு இருக்கு. எனக்கு நான் ப்ராக்டிஸ்க்கு வந்த புதுசுல, இஃப் ஐ ரிமெம்பர் வெல், 1992ல நினைக்கிறேன், ஐ ஆர்கியூட் அ கேஸ் ஃபார் எ பர்சன் இன் தூத்துக்குடி. அவர் ஜூனியரா இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் கிடையாது. அதை சொல்லி ஹைகோர்ட் ரிலீஸ்ட் குவாஷ் தி ஆர்டர் ஆஃப் டிடென்ஷன். அவர் ஹோட்டல் ஓனர், அவர் இத்தனைக்கும் நிறைய பெரிய பணக்கார வசதி உள்ளவர், ஆனா அவருக்கு ஒரு கால் கிடையாது. உடனே நான் இந்த செக்ஷன் 59களை கொண்டு வந்து, மேபி அவர் எனக்கு இறக்கப்பட்டு கொடுத்தாரு தெரியல, அந்த ஜட்ஜ் வந்து அந்த டிடென்ஷன் ஆர்டரை குவாஷ் பண்ணார். ஆனா நாட் தட் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாதுன்னு சொல்லல, பட் ஐ brought it within 59. செக்ஷன் 59ல பாத்தீங்கன்னா, at any time after the warrant of arrest of judge and debtor has been issued, the court may cancel it on the ground of serious illness. அவருக்கு பெரிய உடம்பு சரியில்லைன்னு தான் கேன்சல் பண்ணிடலாம். Arrested, where a judge and debtor has been arrested, the court may release him if in his opinion he is not in, இதுதான் இந்த இதெல்லாம் நான் கொண்டு வந்தேன். Where a judge and debtor has been arrested, the court may release him if in its opinion he is not in a fit state of health to be detained in a civil prison. அந்த சிவில் பிரிசன்ல வச்சுக்கூடிய அளவுல அவர் உடல்நிலை இல்லை
அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இந்த டிடென்ஷன்ங்கிறத கோர்ட்ஸ் த ஆக்ட் இட் செல்ஃப் இஸ் டிஸ்கரேஜிங். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து வி ஆர் கம்மிங் a long way from the days when the CPC was enacted by the British. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ செக் டிஸானர் கேஸ்ல வந்து இட் இஸ் மேட் அஸ் an offense. நீங்க வந்து யூ கான்ட் சே தட் ஐ டோன்ட் ஹேவ் எனி மணி. நீங்க ஒரு செக் கொடுக்குறீங்க, செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் யூ வுட் ரிசீவ் அ மணி ஃப்ரம் இந்த மாதிரி அண்டோனியா மாதிரி ஷிப்ல பொருள் வந்துட்டு இருக்கு, கொடுத்துடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா ஷிப்பு முங்கி போகுது, அப்போ காசு கொடுக்க முடியல, உங்களுக்கு பிசினஸ் லாஸ். தட் இஸ் நாட் ஏ கிரவுண்ட் டு எஸ்கேப் த பனிஷ்மெண்ட் இன் 138 மேட்டர்ஸ். அப்படிதானே? யாராவது என்ன கொடுக்க முடியலன்னு தப்பிக்க முடியுமா? யாராவது பதில் சொல்லு. எனக்கு கொடுக்க வசதி இல்லை, நஷ்டமாயிருச்சு, என்கிட்ட நோ மீன்ஸ் சொல்லி 138ல வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது சார். ஏன்னா இப்ப நம்ம அது கடந்து வந்துட்டோம். அதே மாதிரிதான் செக்யூரிட்டைசேஷன். இப்ப பேங்க் எல்லாம் வந்து செக்யூரிட்டைசேஷன்ல நினைச்சா சொத்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால இப்போ வந்து டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் ஸ்லோலி. அந்த கிருஷ்ணயர் தான் அதுல ஒரு பெரிய ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அந்த நோ மீன்ஸை பொறுத்து சுப்ரீம் கோர்ட்ல ஜஸ்டிஸ் கிருஷ்ணயர் உங்களுக்கு தெரியும், அவர் தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பார். டு பிகம் புவர் இஸ் நோ கிரைம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏழையா ஆறுதுங்கிறது ஒரு குற்றம் இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப டிடென்ஷன் வந்து தென் அட்டாச்மெண்ட். இப்போ டிடென்ஷன் பார்த்தீங்க என்னென்ன இதுல ஒருவேளை அரெஸ்ட் 55ல நம்ம விமனை டீடைன் பண்ண முடியாது, அவருக்கு உடல்நிலையும் வந்து டீடைன் பண்ண முடியாது. ஒன்ஸ் டீடைன்னா யூ cannot be detained again. There's a limited period and he could be detained only in a civil prison, and the degree holder must pay for his expenses, food and all, he must pay for it, and that is known as subsistence allowance சொல்றாங்க. ஸோ டிடென்ஷன் இஸ் அவ்வளவு. அடுத்தது வந்து அட்டாச்மெண்ட். உனக்கு தன்னைக்கிட்ட நான் தேர பேசிட்டு இருந்தீங்க, எதுக்கு அட்டாச்மெண்ட்? அட்டாச்மெண்ட் கேன் பி டன் இன் 2 ways. அட்டாச்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஈவன் டூரிங் த பெண்டன்சி ஆஃப் தி சூட், ஈவன் பிஃபோர் எ டிகிரி பீன் பாஸ்ட், எ ப்ராப்பர்ட்டி குட் பி அட்டாச்ட் அண்டர் ஆர்டர் 38 உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் சச் அட்டாச்மெண்ட் இஸ் பாஸ்ட்னா நார்மலி தட் அட்டாச்மெண்ட் வுட் ரிமைன் as long as the attachment is raised. Even after the degree being passed, the attachment would not go. ஸோ சூட் பெண்டிங்காக இருக்கும்போது ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா there is no necessity to once again attach the property in execution. ஆனா சூட் இருக்கும்போது அட்டாச்மெண்ட் பாஸ் பண்ணலன்னா எக்ஸிகியூஷன்ல the property before any property be brought for sale, the property must be attached by the court. ஏன்னா கோர்ட் கையில அந்த ப்ராப்பர்ட்டி வந்தா தான் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண முடியும். So அதனால that is the attachment. Without attaching a property, either you can attach the property prior to the passing of degree, or at the execution the court must have to first pass an order of attachment. Only after court passing an order of attachment the property could be brought for sale. So what is the effect of attachment and why the properties are to be attached? இப்போ மார்ட்கேஜ் ஒரு சேல், ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம கொடுக்குறோம்னா, இப்போ ஒரு கடன் கொடுக்குறோம்னா in 2 ways you can advance loans. ஒன்று வந்து அவர் நல்லா தெரியும், உங்க ஃப்ரெண்டு, ஆனா கொஞ்சம் சந்தேகம் இல்லையா, ஃப்ரெண்டுனாலும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். அப்படிங்கும்போது என்ன பண்றீங்க, 100 ரூபாய் கடன் கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராமிசரி நோட் எழுதி வாங்கிக்கிறீங்க. இது வந்து ட்ரஸ்ட் பட் வெரிஃபை அப்படிம்பாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் ஏதோ ஒரு இதுல கேம்பெயின்ல வந்து ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. நீ அவனை நம்பு, ஆனா கொஞ்சம் விசாரி. பொதுவாக கல்யாணம் லவ் பண்றோம், ஒரு ஆணும் பெண்ணு லவ் பண்ணாங்கன்னா பார்த்தோன்னா 2 பேருக்கு லவ் வந்துடுது. ஆனா உடனே போய் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க இல்லையா, அவன் எப்படிப்பட்டவன் அதுக்கப்புறம் கொஞ்சம் விசாரிக்கணும். அதே மாதிரி இந்த பொண்ணு இப்படிப்பட்டவன் அவங்க விசாரிக்கிறாங்க. ஸோ ட்ரஸ்ட் they are trusting each other, but at the same time they would verify whether the other person is having a good quality. ஸோ அதே மாதிரி தான் இப்போ உங்க நண்பருக்கு நீங்க கடன் கொடுக்குறீங்க ஒரு ப்ராமிஸ் நோட்ல. ஸோ யூ ஆர் டேக்கிங் ரிஸ்க். நாளைக்கு அவர் கொடுக்கலன்னா கூட சரி போது பணம் அப்படின்னு நினைச்சா தான் ப்ராமிஸ் நோட்ல கொடுக்கணும். அவர் கொடுக்க முடியாது, நாளைக்கு அவர் நஷ்டம் ஆயிட்டு அவர் பண வசதி இல்லாம போயிடுச்சுன்னா சரி போட்டு இந்த பணம் 1000 ரூபாய் அவருக்கு நண்பனுக்கு கொடுத்த ஒரு உதவியா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராமிசர் நோட் வந்து தட் இஸ் நோன் அஸ் an unsecured debt. இல்ல நம்மளுக்கு பணம் கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்னு சொன்னா யூ ஆர் டேக்கிங் எ ப்ராப்பர்ட்டி அண்ட் செக்யூரிட்டி. மார்ட்கேஜ் பண்ண சொல்றீங்க. மார்ட்கேஜ் பண்ணா உங்களுக்கு அது அட்டாச் பண்ண தேவையில்லை. ஏன்னா மார்ட்கேஜே இட் ஆக்ட் அஸ் அன் அட்டாச்மெண்ட். ஏன்னா மார்ட்கேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், வேற யாரும் அவருடைய அந்த சொத்தை வாங்குறதா இருந்தா அவங்க பார்ப்பாங்க, ஓஹோ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த மார்ட்கேஜ்ல இருக்குது, ஸோ மார்ட்கேஜ் கிளியர் பண்ணாதான் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வாங்குவாங்க. ஆனா அன்செக்யூர்ட் ப்ராமிசர் நோட்ல அவங்க சொத்தை வாங்குறவங்கள நீ தடுக்க முடியாது.
பட் ஒன்ஸ் an ஆர்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட் இஸ் பாஸ்னா தென் ஆர்டர் ஆஃப் அட்டாச்மெண்ட் டு பி, நம்ம ஊர்ல அது பண்றதுல இப்பெல்லாம் அதை கரெக்டா பண்ணிடுறாங்க, ரெஃபர் பண்ணி அது இட் மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் இதுல ஆபீஸ்ல இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா 64 இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த டைரக்டர் பேர்லாம் வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்ன்றது 64ல இருக்கும். பிரைவேட் ஏலியனேஷன். ஒன் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியை வித்தாங்கன்னா அது செல்லாது, இட்ஸ் வாய்டுன்னு சொல்றாங்க. பட் வாய்டுனா இட் நாட் தட் தி என்டையர் சேல் வுட் பிகம் வாய்ட். நிறைய பேருக்கு அதுல சந்தேகம் இருக்கும். இப்ப ஏ வந்து பி மேல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி பி மேல ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு டிகிரி வாங்கியிருக்கிறார். அதுக்காக பி உடைய ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணிட்டார். பி வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச்மெண்ட் வேலிடா இருக்கும் போதே சீக் வித்துறாரு. இப்ப ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க, அது கூட நாங்க ரிட்லாம் ஃபைல் பண்ணிருக்கோம். B has got the right to sell the B has got a right to sell the property to C in spite of an order of attachment. ஆனா என்னன்னா this sale வந்து the purchase of C of that property is subject to the degree that is passed. ஒருவேளை அந்த B வந்து அந்த 100 ரூபாய் கொடுத்துட்டாருன்னா அந்த சேல் வேலிட். நார்மலா உங்களுக்கு தெரியும் வாய்டுனா வந்து ஒண்ணுமே இல்லைன்னு நினைப்போம். ஆனா என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா void section 64ல void as against all claims enforceable under the attachment. C வந்து 100 ரூபாய் கொடுத்துட்டாருன்னா சேல் பிகம் void, வேலிட் ஆயிடும். அதனால அந்த voidங்கிறது எப்படின்னா அந்த only in respect of the degree, only in respect of the attachment. அந்த சேல் வந்து மொத்தமா வந்து செல்லாதுன்னு சொல்ல முடியாது. B வந்து விற்கலாம், ஆனா அந்த அந்த சொத்துடைய மதிப்பே 100 ரூபாய்னா அந்த ஏலத்தை கொண்டு வரதை C தடுக்க முடியாது. So on the private alienations are void to the extent of enforceability of an attachment. அதை நாம வச்சுக்கோங்க. 64ல பாத்தீங்கன்னா அது இல்லா நிலையா தான் கேட்பாங்க, void தான். ஆனா void மட்டும் நிப்பாட்டல, void as against all claims enforceable under the attachment அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து அது void, அது voidனா not that நம்ம நார்மலா யோசிக்கிற voidங்கிறது கிடையாது. ஆனா அடுத்த செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Nothing in this section shall apply to a private transfer or delivery of a property attached or of an interest thereon made pursuant to any contract for such transfer, delivery entered and registered. ஒருவேளை அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு முன்னாடி விற்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணதா கூட அது அட்டாச்மெண்ட்டை வந்து அட்டாச்மெண்டால அந்த அக்ரிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. The agreement holder can always enforce that agreement in spite of an order of attachment passed subsequent to the அக்ரிமெண்ட். அதுக்கு முந்தைய அந்த ஏ வந்து பிங்கிறவர் வந்து சியோட அக்ரிமெண்ட் போட்டார். அந்த அக்ரிமெண்ட் போட்டாலே போதும், அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது. ஆனா அக்ரிமெண்ட் என்னன்னா ப்ரூஃப் இருக்கணும் இல்லையா, அதுக்காக ரெஜிஸ்டர், ஏன்னா போலி அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்காக தட் இட் மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்றாங்க. இந்த அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர்டா இருந்தா இது செல்ல, தட் இஸ் அட்டாச். ஸோ இது ரெண்டு தான். 64 வந்து நீங்க வந்து 64 அடிக்கடி நிறைய, அதாவது ஒரு லிட்டிகேஷன்ஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 47, 50, இந்த 64 இதெல்லாம் வந்து அடிக்கடி லிட்டிகேஷன்ஸ் வர்றதால ஒருவேளை அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாங்கன்னா their mind would be attracted towards these sections to raise a question. அதுக்காக தான் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிடென்ஷன், இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டிடென்ஷன்லாம் ரொம்ப இப்போ நம்ம அரெஸ்ட்டுக்கெல்லாம் இபி போடுறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா டிடென்ஷன்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவருக்கு நம்ம பணம் கட்டணும், எல்லாமே இருக்குது. அதனால டிடென்ஷன்ல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. யாரை டீடைன் பண்ண முடியும்? நீங்க சொன்ன விமன், பர்சன் வித் இல்னஸ் cannot be detained. Once a person is detained, he cannot be detained again. And the right of the person under detention, இதை வச்சுக்கோங்க. அடுத்து பிரைவேட் சேல், அட்டாச்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் அன் அட்டாச்மெண்ட் ஆன் ஏ ப்ராப்பர்ட்டி, வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் தி பிரைவேட் சேல்ஸ் ஆஃப் அன் அட்டாச் ப்ராப்பர்ட்டி அண்டர் செக்ஷன் 64. அடுத்தது ரெண்டு செக்ஷன் அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். செக்ஷன் 73 and 74. 73 பாத்தீங்கன்னா இப்போ 63 and 73 ஆர் கனெக்டட். நிறைய கோர்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிட்டாங்க. ஒரு 63 பாத்தீங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒருத்தர் 4 பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு. அந்த 4 பேரும் 4 கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க, 4 டிகிரி ஆயிருக்கும். அப்படிங்கும்போது இந்த அந்த சொத்தை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் லைக் அன் இன்சால்வென்ட் சிச்சுவேஷனுக்கு வந்துருது. இப்போ ஒருத்தர் மட்டும் முதல்ல எடுத்துட்டு போய் டிகிரி போட்டு எடுத்துக்க முடியல. அதனால அந்த ரேட்டபிள் டிஸ்ட்ரிபியூட், இன்சால்வன்ஸ்ல எப்படி டீல் பண்ணுவாங்க, ரேட்டபிள் பண்ணணும்ன்றாங்க.
அதுல வந்து எந்த டிகிரி வந்து இப்போ அந்த சொத்தை பொறுத்து ஒரு கிளைம் போடுறாரு ஒருத்தர். ஒன்றா இல்ல இது அவருடைய சொத்து இல்ல என்னுடைய சொத்துன்னு வர்றாரு ஒருத்தர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆர்டர் 21 ரூல் 58ல கிளைம் போடலாம். அவர் எங்க கிளைம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணா இட் நாட் நெசசரி தட் ஹி ஹஸ் டு ரஷ் டு ஆல் த கோர்ட்ஸ். எது இருக்கதே வந்து செக்ஷன் 63 என்ன சொல்றாங்கன்னா ஹையஸ்ட் கிரேட், அந்த கோர்ட்ல எது ஹையஸ்ட் கிரேடோ அந்த கோர்ட்ல போய் கிளைம் போட்டாலே போதும். இட் வில் கவர் தி அதர் டிகிரிஸ் அதர் எக்ஸிகியூஷன் சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன் வரும். ஒரே ப்ராப்பர்ட்டில ஒருத்தர் வேகமா அதை எக்ஸிக்யூட் பண்ணி வித்து எடுத்து பார்ப்பார். அது எப்படி டிஸ்பியூட் பண்றங்கிறதா அந்த செக்ஷன் 73. ஸோ பேசிக்கா வந்து இதான் செக்ஷன்ஸ். இந்த செக்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரினா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ங்கிறது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ்னு கேட்டாங்கன்னா அந்த வாட் இஸ் த கோட் விச் பாசஸ் த டிகிரின்னு அது ஒரு அட்ராக்டிவா இருக்கு, என்னுடைய இன்ட்யூஷன்ல சொல்றேன். அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அந்த இதில் கேட்கலாம். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி 44A ரெசிப்ரோகேட்டிங். ஏன்னா பிகாஸ் இப்பெல்லாம் நவ் இட் ஹஸ் அஸ்யூம் மச் இம்பார்ட்டன்ஸ். எல்லா ஊர்லயும் நீங்க உங்க பிராக்டிஸ்ல எப்பமா அதோட இப்ப நம்ம நிறைய மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இங்க இருந்து அங்க டிகிரி எக்ஸிக்யூட் பண்றது. அடுத்து செக்ஷன் 47, செக்ஷன் 50 லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் அண்ட் த மோட்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன், தென் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் அண்ட் தி பிரைவேட் ஏலியனேஷன் ஆஃப் தி அட்டாச் ப்ராப்பர்ட்டி. அது எவ்வளவு தூரத்துக்கு வேலிடு. இது வந்து செக்ஷன்ஸ்ல. ஸ்டாப்பிங் ஃபார் a minute, யாராவது கேட்கணும்னா கேளுங்க. நான் வில் கோ டு அந்த ஆர்டருக்குள்ள கொஞ்சமே முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்றேன். வேற கொஸ்டின் செஷன் வேணா லாஸ்டா வச்சுக்கலாம் சார். நீங்க வேணா கண்டினியூ சார். ஓகே சரி. கொஸ்டின் ரொம்ப கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகே சரி, நம்ம ஒரு அந்த ரஷ் த்ரூ நீங்க சொன்னீங்களே ஆர்டர் 21 வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் 21 தான் இதே வந்து பெரிய எக்ஸிகியூஷன்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு கேரக்டர் என்னன்னா செக்ஷன் 5 ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா? செக்ஷன் 5 ஆஃப் தி லிமிடேஷன் ஆக்ட் இஸ் அப்ளைகபிள் டு ஆல் தி ப்ரொசீடிங்ஸ் எக்ஸப்ட் 2 ப்ரொசீடிங்ஸ். என்னலாம் புரியல சார், இன்னொரு வாட்டி கொஞ்சம் கேளுங்க. என்னங்க क्वेश्चंस இன்னொரு வாட்டி கேளுங்க. இப்போ நம்ம செக்ஷன் 5 ஆஃப் தி லிமிடேட் 5 செக்ஷன் 5 அப்ளிகேஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. லிமிடேஷன் செக்ஷன் 5 gives you a right to make an application to the court to condone the delay in doing any act, to condone the delay in filing any application அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுல 2 பேர் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு வந்து சூட்ஸ், இன்னொன்னு எக்ஸிகியூஷன். ஆர்டர் 21 பாத்தீங்கன்னா ரெண்டும் வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கும். So there is no question of condoning the delay in making any application under order 21. இத மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம will proceed to order 21. ஆர்டர் 21ல முதல் இது பாத்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரொவிஷன். மோட்ஸ் ஆஃப் பேயிங் மணி அண்டர் ஏ டிகிரி. ஒரு பணம் வந்து எப்படி வந்து ஒரு டிகிரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஒரு பணம் கொடுக்கணும்னு சொன்னா அது எப்படிலாம் கொடுக்கலான்ட்டு. All money payable under the degree shall be paid as follows. By deposit into the courtல டெபாசிட் பண்றது. Out of the court to the degree holder by postal money order. இத அதர் அடுத்தது. மூணாவது otherwise as the court may which made the degree directs. ஸோ டிகிரியில சொல்லப்பட்டபடி அல்லது போஸ்டல் ஆர்டர் படி அல்லது கோர்ட்ல டெபாசிட் பண்ணப்பட்டபடி. இதுல இருந்து உங்களுக்கு புரியுது. இட் இஸ் ஒன்லி டு அவாய்ட் a false claim that he paid a money. இப்போ 100 ரூபாய் கடன் 100 ரூபாய் திருப்பி கொடுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பாகுதுன்னா பின்னால வந்துட்டு இல்ல நான் 100 ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. 100 ரூபாய் கொடுத்துட்டேன் நேற்று வந்தாரு கையில கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. இந்த 3 மோட்ல தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. Where the payment is made under clause A or C or subrogation judgment shall give a notice thereof to the degree. So it has இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் வந்து this kind of a procedure. ஸோ ஒரு டிகிரி ஆனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை வந்து ஒன்று கோர்ட்ல வந்து டெபாசிட் பண்ணணும் அல்லது இந்த ஒரு ப்ரூஃபோட கொடுத்தா தான் அதை வந்து ஏத்துக்கிறாங்க. பிகாஸ் த கோர்ட் த ரூல் இட் செல்ஃப் ப்ரொவைட்ஸ் ஃபார் அ மோடு. இந்த மாதிரி மோட்ல தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பேமெண்ட் அவுட் ஆஃப் கோர்ட். அவுட் ஆஃப் மற்றது நான் சொன்னேன் இல்லையா? இப்போ அவுட் ஆஃப் கோர்ட் கொடுக்கணும் என்னன்னு செக்ஷன் ரூல் 2. Where any money payable under a degree of any kind is paid out of court or a degree of any kind is otherwise adjusted whole or in part to the satisfaction of the degree holder
the degree holder shall certify such payment or adjustment to the court whose duty is to execute the degree, and the court shall record the same accordingly. So யார் சர்டிஃபை பண்ணணும்? டிகிரி ஹோல்டர். அவர் வந்து இல்ல இவர் நேத்து வந்தாரு 100 ரூபாய் கொடுத்துட்டாருன்னு சொல்லி கோர்ட்ல சொன்னா கோர்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. The judge and debtor or any person who has become surety for the judgment also may inform the court of such payment or adjustment and apply to the court to issue notice to the degree holder to show cause on a date to be fixed by the court why such payment or adjustment should not be recorded as certified, and if after service of such notice the degree holder fails to show cause why the payment or adjustment should not be recorded as certified, record the same accordingly. அல்லது ஜட்ஜ் அண்ட் டெட்டார் எப்படி ஆர்டர் 23ல பார்த்த மாதிரி கோர்ட்டுக்கு மூவ் பண்ணி நான் இந்த மாதிரி பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் போட்டு டிகிரி ஹோல்டருக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரிச்சு அதுக்கப்புறம் கோர்ட் வுட் அவர் டிகிரி ஹோல்டர் அப்ஜெக்ட் பண்ணலைன்னா the court would record the satisfaction. அடுத்தது 2A, no payment or adjustment shall be recorded at the instance of a judge and debtor unless the payment is made in the manner provided in Rule 1. Rule 1ல சொல்லியிருக்கிற மோட் வந்து அடாப்ட் பண்ணணும். The payment or adjusted proved by documentary evidence or payment or adjustment is admitted by payment adjustment is certified. So வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரலா சொல்ல முடியாது. It must be by some solid proof. நான் இந்த ஏற்கனவே கிளாஸ் 1ல ரூல் 1ல சொன்ன மோட்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஜட்ஜ் அண்ட் டெட்டாரே சர்டிஃபை பண்ணணும், அல்லது இட் மஸ்ட் பி டன் த்ரூ சம் டாக்குமெண்ட்ஸ். இது இருந்தா தான் mode of satisfaction of a money degree would be accepted. More than one jurisdiction, transfer of small cases, mode of procedure, court says that one degree shall be granted. Court receives copies of degree. Then application for execution. First one, the mode of payment in satisfaction of a money degree. Then application for execution. There are two applications. A degree can be executed even on a oral application. இப்போ கோர்ட் வந்து இன்னைக்கு டிகிரி பாஸ் பண்றாங்க, பி வந்து 100 ரூபாய் ஏக்கு கொடுக்கணும், ஒரு டிகிரி பாஸ் பண்றாங்க. பி கோர்ட்ல பிரசன்ட்ல இருக்கிறாரு. கோர்ட் கேன் சே நீங்க பணத்தை கொடுக்குறீங்களா உள்ள போறீங்களான்னு கேட்கலாம். அங்கேயே ஓரல் அப்ளிகேஷனே போதுமானது. பட் nowadays not a where a court application for execution, where the holder of a degree desires to execute it, he shall apply to the court which passed the degree or to the officer. He has to make an application. Section 11 வந்து oral application. Where a degree is for payment of money, the court may, on the oral application of a degree holder at the time of passing of the degree, order immediate execution thereof by arrest of the judge and debtor prior to the preparation of warrant fees within the precincts of the court. Where judge and debtor defendant courtல இருக்கிறாரு, the court can arrest him. But உங்களுக்கு ஏற்கனவே இப்ப தெரியும், why a person is arrested and brought before the court, the court has to follow the procedure that we saw in the section. But court has got the power on a oral application to arrest the degree holder then and there. அவர்கிட்ட நீ ஏன் 100 ரூபாய் கொடுக்குறீங்களா உள்ள போறீங்களான்னு கூட கேட்கலாம். அதனால வந்து it is not necessary that a degree to be executed only by written application. It can be even by the oral application. ஓரலா ரெக்வஸ்ட் பண்ணாலே அவர் கோர்ட்ல இருந்தாரு, டிகிரி பாஸ் பண்ண அன்னைக்கே அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு ஆர்டர் போடலாம். பட் the court has to satisfy the test for arrest as laid in the sections. Arrest வேற, detention வேற. First arrest பண்றதுக்கு certain tests இருக்கு. Arrest பண்ணதுக்கு அப்புறம் என்ன procedure இருக்கு. Then the person can be arrested, person can be detained. அந்த detain முன்னாடி என்னென்ன procedures எல்லாம் நீங்க பாத்தீங்க. Written application section subclass 2 oral application written applicationல என்னெல்லாம் கொடுக்கணும், என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்கணும்ங்கிறது வருது. அடுத்து 11A ஆட் பண்ணிட்டாங்க. Where an application is made for the arrest and detention, it shall state the accompanying affidavit which arrest. பொதுவாக அரெஸ்ட்டுக்கு இப்போ மற்றபடி நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, எக்ஸிகியூஷன் பெட்டிஷனுக்கு ஃபார்மேட் பார்த்துருப்பீங்க. இப்போ ப்ராப்பர்ட்டியை வந்து சேலுக்கு கொண்டு வந்து ரெக்கவரி ஆஃப் பொசஷனுக்கோ அல்லது டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கோ ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் ஃபைல் பண்றீங்க. You can ask direct the defendant to execute the document, and in his absence, you can ask the court to execute the document, and thereafter for the delivery of the property. இதுக்கு ரிட்டன் அப்ளிகேஷன் நீங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டு கையெழுத்து அட்வொகேட் கையெழுத்து போட்டு வக்காலத்தோட இருந்து ஏற்கனவே வக்காலத்து இருந்தா அதுலயே அப்படியே ஃபைல் பண்ணுவீங்க.
But in certain circumstances, it requires an affidavit. That is section 11A. For question கேக்குறாங்க. When an affidavit is required in a execution petition, section 11A, where an application is made for the arrest and detention in person in prison of the judge and debtor, he shall state to be accompanied by an affidavit stating the grounds on which the arrest is applied for. So arrest and detention நீங்க execution file பண்ணீங்கன்னா, you need to make an application for you need to file an affidavit accompanying the petition. So ஏற்கனவே நம்ம பார்த்தோம் oral application arrest பண்ணலாம்னு இருக்கு, but he must give an affidavit. You have to get into the box and at least if affidavit, it can be substituted by oral evidence or affidavit கேட்பாங்க. So that is not so easy. There must be grounds available for arrest and there must be grounds available for detaining a person and other formalities, everything to be completed. So only it requires an affidavit in the case of arrest of a judge and debtor, but not in other cases. மற்ற கேசஸ்ல affidavit எதுவும் ஃபைல் பண்றது இல்லை எனக்கு. At the application for attachment of not a judgment possession, then shall we skip through? At the notice to show cause, execution clause, section 22, that is rule 22, that is important. Where an application for execution is made more than 2 years after the date of decree, or against the legal representative of a party to decree, or when the application is made for execution of a decree filed, the provisions of section 44A, or against the assignee or receiver insolvency where the party to decree has been adjudged to be the court executing decree shall issue a notice to the person against whom execution applied for, requiring to that no such notice shall be necessary in consequence of more than 2 years of elapsed between the date of decree and the application execution is made within the 2 years of the date of decree. Nothing in the following shall be deemed to be termination notice and execution very prescribed for reason to consider that the issue. Now, execution petition notice is not required if the decree is executed within 2 years. That is the basic one. 2 வருஷம் கடந்து போனாதான் it requires a notice. Otherwise, court can straight away order execution. And என்னன்னா it must be a contested decree. ரெண்டும் இருந்துச்சுன்னா பொதுவாக எக்ஸ்பார்ட் ஏன்னா கோர்ட் it is not mandatory. Court can issue notice even in respect of a decree which is brought for execution within 2 years. ஆனா நார்மலா சொல்லுங்க. எஸ் இப்போல்லாம் இப்போ 2 இயர்ஸ் ஆகல டிகிரி பண்ணி, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா சிஎம்பி நோட்டீஸ் வைக்க சொல்றாங்க சார் கோர்ட்லயா? எஸ். இல்ல இப்போ நம்ம ஐஏக்கு போடும்போது வைக்கிறோம் இல்லையா சிஎம்பி நோட்டீஸ். நோட்டீஸ் கேக்குறாங்க, அதாவது பயப்படுறாங்க. அதாவது அதுக்கு தான் எக்ஸ்பார்ட்டி டிகிரிக்கு கண்டிப்பாக நோட்டீஸ் கேட்பாங்க ஜட்ஜஸ், எக்ஸ்பார்ட்டி டிகிரிக்கு. அண்ட் இஃப் இட் இஸ் பியாண்ட் 2 years, அதான் சொல்றேன். அது இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. கோர்ட் இன்சிஸ்ட் வேற எதுவும் மால் பிராக்டிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு இன்சிஸ்ட் பண்றாங்களா என்ன தெரியல. நத்திங் அதான் போட்டிருக்கல. அடுத்து clause 2 பாத்தீங்கன்னா, nothing in the foregoing sub rule shall be deemed to preclude the court from issuing any process in execution of a decree without issuing a notice thereby prescribed if for reasons to be recorded it considers that the issue of such notice would cause unreasonable delay or would defeat the ends of justice. Process notice to show cause process. So section rule 22 பாத்துக்கோங்க, when a notice is required for executing the decree. அடுத்து process of which the court may stay execution, section 26. Stay of the decree by the executive court, that is rule 26. Just I'll read that as the court to which a decree has been sent for execution, or a court to execution upon sufficient cause being shown, stay the execution of such decree for a reasonable time to enable the judge and debtor to apply to the court by which the decree was passed, or to any court having appellate jurisdiction in respect of the decree or the execution thereof for an order of the stay of execution, or for any other order relating to the decree or execution which might have been made by such court of first instance or appellate court
if execution had been issued thereby, or if application for execution had been made thereto. When the property or person of the judgment debtor has been seized under an execution, the court which issued the execution may order the restitution of such property or the discharge of such person pending the result of the application. இது நார்மலா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்ப சப்போஸ் வந்து ஒரு ஒரு டிகிரி இருக்குது, அப்பீல் ஃபைல் பண்ணிருக்கோம், கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்குன்னா we can move the same court, executing court, for stay of the execution for a reasonable period. This is not for permanent period. The court can, considering your case, can grant a stay for a limited period, so within which you have to get a stay from the appellate court. So enable you to get a stay from the appellate court, you can employ rule 26, the power of the executing court to stay the execution. Stay the execution. Stay of execution pending suit between degree holder, judge and other suit is pending in a court other than the court. Okay. அடுத்தது decree for payment of money. Then over the decree, how to execute decree for payment of money, decree for specific performance, restitution of conjugal rights. Yes. Decree for negotiable instruments, decree for removed property, decree for removed property and the occupation, discretionary power to permit a show cause. This is the section. Rule 37 the court's discretion in before passing an order of detention, directing the judge and debtor to show cause. Warrant of arrest, direct the judge and debtor to be brought up, subsistence allowance, proceedings in separate judgment, attachment, exam. அடுத்து attachment of property. இதுல வந்து 41ல வந்து where the decree is for payment of money, the decree holder may apply to the court for an order that judge and debtor, இது application கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது there should be an inquiry where the decree payment I remained unsatisfied. Attachment in case of decree for rent or mean profits in either matter. Custody of moved property, attachment of agriculture product. இது which are the properties which are liable for attachment and which are the properties which are not liable for attachment நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? எதெல்லாம் அட்டாச் பண்ணலாம், எதெல்லாம் அட்டாச் பண்ணக்கூடாது, salary வந்து what is the limit, அதுல இருந்து கேட்கலாமா? வேற எதாவது ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு இது இருக்குமா இந்த ப்ரொவிஷன்ல? ஏன்னா இது முக்கியமா எங்களுக்கு ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா ஆர்டர் 21 ரூல் 58. ஆர்டர் 21 ரூல் 58 deals with the claim. If there is a suit between A and B in respect of a property, but C thinks that it is his property, then C can move the court with an application. C's right is to move the court with an application under Order 21, Rule 58. So claim on this is only by the third parties. Adjudication of claims. Third parties, if they come and say that the property belongs to them, it's only adjudication. And the Order 21, Rule 58 today, a speciality, and now after the amendment, any order passed under Order 21, Rule 58 is to be construed as a decree. ஏன்னா வந்து இட் பிகம்ஸ் அ டைட்டில் டிஸ்பியூட். சி வந்து சொல்றாரு இது என்னோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும் போது ஏயோ பியோ அது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது இட் பிகம்ஸ் அ டைட்டில் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி அட் ஒன் சைட் அண்ட் சி அட் த அதர் சைடு. ஸோ வந்து இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் ஆஸ் எ சூட்ன்றாங்க. ஆர்டர் 21 ரூல் 58 ஹேஸ் டு பி ட்ரைட் லைக் எ சூட் வேர் எவிடன்ஸ் டு பி டேக்கன், இஷ்யூஸ் டு பி ஃப்ரேம்ட், எவிடன்ஸ் டு பி டேக்கன், தென் ஆன் த பேஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் டு பி ஹியர்ட். So Order 21 Rule 58 வந்து it's like a suit. It assumes the character of a suit. And என்னன்னா அதுக்கு சி வந்து வெளியே தனியா வேற சூட் போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரிதான் Order 21 Rule 97, அதுல இருந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். Order 21 Rule 97ல இருந்து கடைசி பார்த்துக்கலாம். இதுவும் அடிக்கடி ஆஃப்டர் ரிப்பீட்டடா உங்களுக்கு பிராக்டிஸ்ல அப்ளிகபிள் ஆகும். 97 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்ஸ்ட்ரக்ஷன். இதே மாதிரி யூ ஆர் சிட்டிங் இன் ஏ ப்ராப்பர்ட்டி, but there was no decree against you. A files a suit against B and got a decree and attempting to take the property through the means of the court. வரும்போது உங்க ரைட் என்ன? யூ கேன் ரெசிஸ்ட். நீங்க சொல்லுவீங்க ஐயா எனக்கு இந்த சூட்டை பத்தி தெரியாது, பிக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இது என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தீங்கன்னா தி அமீன் வர்றவரு அந்த நீங்க சொல்ற அப்ஸ்ட்ரக்ஷனை ரெசிஸ்டன்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணும். Then the judge and debtor has to initiate a proceedings to remove the obstruction. அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி யூ கேன் எஸ்டாப்ளிஷ் யுவர் ரைட்.
ஆனா இது என்ன ஆகுது, சில சமயங்கள்ல இப்படிதான் அந்த ப்ரொவிஷன் வந்து இருக்குது. ஆனா என்ன ஆகுது, திடீர்னு உங்கள்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அமீனை வச்சு உங்களை தூக்கி போட்டு ஏ வந்து உட்கார்ந்துருவார். ஸோ அதுக்காக என்ன ப்ரிவென்ட் பண்றதுக்காக என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க வாலண்டியர் பண்ணி யூ கேன் மூவ் த கோர்ட் இன் அட்வான்ஸ். நீங்க இருக்கிறீங்க அந்த ப்ராப்பர்ட்டில, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏ வந்து பி மேல ஒரு டிகிரி வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டி அந்த பி மூலமா நம்மள எவிக்ட் பண்ண போறாருன்னு உங்களுக்கு பயந்தீங்கன்னா, யூ கேன் மூவ் த கோர்ட் அண்டர் செக்ஷன் 97. Both judge and debtor as well as the person who claims right in a property can move. The property இருக்கிறவரே வந்து he can make an application to the court under order 21 rule 97. இப்பவும் உங்களுக்கு அந்த you can see the similarity between order 21 rule 58 and order 21 rule 97. In both the matters it turns into a title dispute between the person who claims the right and the parties to the suit. 47 வந்து only between the parties to the suit. Order 21 rule 58 order 21 rule 97 by the third parties claiming a right over the property. They can move the court and say that this property belongs to me. அதனால இந்த ரெண்டு என்ன பண்றாங்க, சிபிசி அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் you have right only to make an application under this rule and you have no right to file a separate suit. எதுக்கு செப்பரேட் சூட் ஃபைல் பண்ணி டிக்ளரேஷனுக்கு கோர்ட் ஃபீஸ் எல்லாம் ஒட்டணும் இல்லையா, அது தேவையில்லை. ஆனா நிறைய ஜட்ஜஸ் வந்து இதை புரிஞ்சுக்காம வந்து இந்த ஆர்டர் 21 ரூல் 97 ஆர்டர் 21 ரூல் 58 பெட்டிஷனையும் ஏதோ இன்டர்லாக்டர் அப்ளிகேஷன் மாதிரி அஃபிடவிட்லேயே கிளைம் பண்ணி டிசைட் பண்றாங்க. பட் ஆக்சுவலி இட் ஹாஸ் டு பி ட்ரைட் லைக் எ சூட். எவிடன்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எவிடன்ஸ் எடுத்து டாக்குமெண்ட்லாம் பெர்யூஸ் பண்ணி தான் சீக்கு ரைட் இருக்கா இல்லையான்னு தீர்மானிப்பாங்க. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூட்டை ஃபைல் பண்ணி டிகிரி வாங்கி எக்ஸிக்யூட் பண்ற சமயத்துல இப்படி ஒருத்தர் வந்து இப்படி வம்புக்கு கேஸ் போட்டா திரும்ப செகண்ட் ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷனா நீங்க நினைக்கலாம். அப்படிங்கும்போது கோர்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல அவருடைய உண்மையிலே கோர்ட் கேன் சி வெதர் வந்து சிஓ பிஓ இந்த சி வந்து அவர் இண்டிபெண்டா ரைட் கிளைம் பண்றாரா அல்ல சம்ஹோ இஸ் கனெக்டட் டு பிஆன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம்னு இருக்குது. ஸோ செக்ஷன் ரூல் 97 இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரூல் 97 and rule 58. Rule 58, even in your property been attached in respect in a suit in which you are not a party, then you can move the court to raise that attachment by stating that it is your property. Order 21 rule 58 ல உங்க ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிருக்காங்க, நீங்க கோர்ட்டுக்கு மூவ் பண்ணி இந்த இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இது பி உடைய ப்ராப்பர்ட்டி இல்ல, டிஃபெண்டன்ட் உடைய ப்ராப்பர்ட்டி இல்ல, அதனால இந்த அட்டாச்மெண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு கேட்கலாம். அதே மாதிரி ஆர்டர் 21 ரூல் 97ல you can always go to the court and say that this is my property, நான் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறேன், இந்த டிஃபெண்டன்ட்டுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எனக்கும் டிஃபெண்டன்ட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, I am having an independent right சொல்லி you can move an application. அந்த application will be treated as if it is a suit. அதுல பாஸ் பண்றதுக்கு வந்து it is not an order, it deemed to be a decree. Then அந்த rule 97 rule 98 பார்த்தீங்கன்னா தெரியும். Upon the determination of questions referred to rule on the court shall in accordance with the determination subject make an order allowing the application. Then வந்து dispossession by a decree holder purchaser 99 the 99 பதுக்கும். Where any person other than judge and debtor is dispossessed of immune property by the holder of a decree for possession of such property, where such property has been sold in execution of a decree by the purchaser thereof, he may make an application to the court complaining of such dispossession. ஒருவேளை டிஸ்போசஸ் ஆயிட்டீங்க, இந்த ரூல் 99ல you can make an application. When such application is made, the court shall proceed to adjudicate upon application according to the provisions hereinafter contained. So 97 வந்து before dispossession, 99 after dispossession, rule 58 to raise an attachment. தென் இதுக்கப்புறம் இந்த 106 வரைக்கும் உள்ள செக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 100 நீங்க 97 பார்த்துட்டீங்க, 99 பார்த்துட்டீங்க, 100 அப்பான் டெட்டர்மினேஷன் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ரெஃபர்ட் டு இன் ரூல் 101. இந்த 101ங்கிறது முக்கியம், அதுக்கு போயிட்டு அங்க வரலாம். 101ல என்ன சொல்றாங்கன்னா, ஆல் கொஸ்டின்ஸ் இன்க்ளூடிங் த டைட்டில் arising between the parties to the proceedings in an application rule 97 and 99 shall be determined by the court dealing with the application and not by a separate suit. So நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 97 வந்து before your dispossession, 99 after your dispossession. If you think that it is, if you allege that it is your property, you can make an application in either of these provisions, stating that it is your property, you have nothing to do with the defendant,
the decree passed in the suit filed by the plaintiff against the defendant cannot be executed and you should not be thrown out னு சொல்லி நீங்க போடலாம். அப்படி நீங்க போட அப்ளிகேஷன் 97லயே 99லயே போடும்போது that application to be அந்த உங்க டைட்டில அதுல கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி 101ல சொல்றாங்க. உங்க டைட்டில கன்சிடர் பண்ணி, டைட்டில கன்சிடர் பண்ண என்ன அர்த்தம் வந்துருது? நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க. சோ உங்களுடைய பெட்டிஷன் டு பி ட்ரீட்டட் as if it's a plaint. அதுல அவர் கவுண்டர் will be treated as if it's a written statement. Then issues to be framed. ஏன்னா உங்களுக்கு you have to show your independent title. இது எனக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி நீங்க சொல்லணும். அந்த இண்டிபெண்டன்ட் டைட்டில கன்சிடர் பண்ணி அது சூட் மாதிரி நடத்தணும்னு சொல்றாங்க 101ல. அதுதான் வந்து அதுக்கு அடுத்து 102 ரூல்ஸ் நாட் அப்ளிகேட் டிரான்ஸ்ஃபர். ரூல் 102 உங்களுக்கு தெரியும். இந்த சூட் நடந்துட்டு இருக்கும்போது பீட் வந்து சி வாங்கிட்டாரு, சியை இம்ப்ளீட் பண்ணல, நாட் நெசசரி. சி வந்து சொல்ல முடியாது நான் அந்த சொத்தை வாங்கிட்டேன், இதை பி வந்து கோர்ட்ல சொல்லாம விட்டுட்டாரு, என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாருன்னு சொல்லி சி சொல்ல முடியாது. Whatever the degree that is obtained against the B is binding on the C, and in the execution petition there is no necessity to implead the C. C வந்து C மேல எக்ஸிகியூஷன் போடணும் அவசியமே கிடையாது. B மேல போடுற எக்ஸிகியூஷன்ல சியும் பேருவார், வெளியே அனுப்பிடலாம். சி வந்து இந்த 97லயோ 99லயோ அப்ளிகேஷன் போட்டு இல்ல எனக்கு இண்டிபெண்டன்ட் ரைட் இருக்குன்னு சொல்ல முடியாது. The only circumstance சி வந்து வழக்குக்கு முன்னாடியே வாங்கியிருக்கணும், அப்பனா தான் பண்ண முடியும். வழக்கு நடக்கும்போது வாங்குறது உங்களுக்கு நல்லா தெரியும். பெண்டன்டே லிட்டே any transaction would not affect the rights of the plaintiff. அடுத்தது 103ல வந்து orders to be treated as decrees. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, where any application has been adjudicated under rule 98 or rule 100, the order made thereon shall have the same force to be subject. So decree ஆ ட்ரீட் பண்ணணும். அடுத்தது ஆர்டர் 101 or 103 அது ஒன்றா. அடுத்தது 105, இது இம்பார்ட்டன்ட். 105 106 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் 21ல. The court before which an application under any of the foregoing rules of this order is pending may fix a date for the hearing of the application. So 21ல உள்ள order 21ல உள்ள order 21ல ஏதோ ஒரு application போட்டீங்கன்னா court shall fix a date for hearing. Where on the date fixed or any other date to which the hearing may be adjourned, the applicant does not appear when the case is called on for hearing, the court may make an order that the application be dismissed. ஸோ அவருக்கு அந்த கேஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளிகண்ட் வராமல் போயிட்டாருன்னா இட் கேன் பி டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட். இதுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன். மற்ற எல்லா அப்ளிகேஷன்லையும் இப்படி இருக்காது. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு செக்ஷன்ஸ்லேயே இருக்கு, வாட் எவர் இஸ் அப்ளிகபிள் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கோட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி சூட்ஸ் இட் அப்ளிகபிள் டு த அப்ளிகேஷன்ஸ்னு இருக்கும். பட் இந்த ஆர்டர் 21 மட்டும் there is a special provision. கோர்ட் வந்து 105ல if the applicant does not appear, that application could be dismissed. Where an applicant appears and the opposite party to whom the notice has been issued by the court does not appear, the court may hear the application ex parte. So ex parte ஆவும் hear பண்ண முடியும். So applicant வரலனா dismiss பண்ணலாம், ex parte ஆவும் ஆர்டர் பண்ண முடியும். Then 106 is setting aside orders pass ex parte. So வந்து இந்த எக்ஸிகியூஷன்ல ex parte ஆர்டர் பாஸ் பண்ணும் பொழுது அதை செட் அசைட் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. The applicant against whom an order is made under sub-rule 2 or rule 105 or the opposite party against whom order is passed ex parte under subsection rule, அவங்க வந்து they have to like மற்ற ex parte set aside பண்ற மாதிரி. No order shall be made on an application under sub-rule 1 unless notice. An application under sub-rule 1 shall be made within 30 days is the limitation. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு சூட் வந்து ex parte சூட் டிகிரி ஆகுது. எக்ஸ்பார்ட்டியா சூட் டிகிரி ஆனதுக்கு அப்புறம் 30 daysல வந்து அப்ளிகேஷன் போடணும். ஆர் சூட் இஸ் டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட், யூ ஹேவ் டு மேக் an application within 30 days. If you don't make an application within 30 days, you can always employ section 5. Section 5 of the Limitation Actல condone the delay ன்னு போடுவீங்க. To condone the delay in filing an application to set aside the ex parte decree. பட் இதை பொறுத்த வரைக்கும் 21ல 30 days போட்டு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் 21ல செக்ஷன் 5 இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ வந்து அதுக்கு அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஒரு கோர்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் வருது. நோட்டீஸ் வந்த உடனே நான் கோர்ட்டுக்கு போறதுனாலே ஐ சஃபர் அன் ஆக்சிடென்ட். ஸோ ஐ குட் நாட் டூ த எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்றாங்க. 30 நாளைக்குள்ள நான் செட் நான் படுத்த படுக்கை ஆயிட்டேன். ஐ ஆர் நாட் ஏபிள் டு இன்ஃபார்ம் அதர்ஸ். அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் ரெக்கவர் ஆகிறதுக்கே 50 நாள் ஆயிடுச்சு. ஸோ வாட் இஸ் மை ரெமெடி?
அப்படின்னு ஒரு கொஸ்டினோட நிப்பாட்டுறேன். இதுக்கு ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியன் டீட்டெயிலா நான் ஒரு ஆர்டிகல் கூட எழுதியிருக்கேன். அதுல டீட்டெயிலா ஒரு ஜட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதை நீங்க பாருங்க. இது ஜெனரலா நான் கொஞ்சம் ஐ ரஷ் த்ரூ டைம் இல்லைங்கிறதால ஏன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் உங்க பிராக்டிஸ்ல அடிக்கடி வரும். ஆர்டர் 21 ரூல் 58, ஆர்டர் 21 ரூல் 97ல இருந்து 106 இந்த ப்ரொவிஷன் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே திஸ் இஸ் த பிளே கிரவுண்ட் வேர் தி லாயர்ஸ் கேன் பிளே ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கேம்ஸ் இன் எக்ஸிகியூஷன்ல. ஸோ எக்ஸிகியூஷன்ல ஐ திங்க் தட் மற்றது இஃப் யூ குட் எனி பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேளுங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நம்ம வில் ரீட் டுகெதர். இப்போ சார் நமக்கு சொல்லி கொடுத்ததுல ஏதேனும் சந்தேகம் இருந்தா இதுல இருந்து யாராவது கொஸ்டின்ஸ் கேட்கறதுன்னா கேளுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் ஒருத்தர் கூப்பிடுறேன். நாளைக்கு நம்ம இன்னைக்கு சொன்னதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நாளைக்கு வந்ததுன்னா ஐ வில் பி ஹாப்பி. அது யாரும் அட்டெண்ட் பண்ணாங்க சார்? ஐ ஹேவ் a question சார். இல்ல ஏதாவது ப்ரொவிஷன்ஸ்ல பிகாஸ் கொஸ்டின்ஸ்கிற விட நீங்க சப்போஸ் நீங்க அன்னைக்கு ஏதாவது சொன்னாங்க அந்த ப்ரொவிஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல கொஞ்சம் பிரச்சனை இருக்குனாங்க. அது இஃப் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் எனி ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ்னா வி கேன் ரீட் டுகெதர் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். நான் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ப்ரிசெப்ட்ஸ். நான் தான் பார்த்தேன் ப்ரிசெப்ட்ஸ்ங்கிறது என்னங்கிறது, வாட் குட் பி, ஹவு இட் கேன் பி டிஃபரன்ஷியேட்டட் ஃப்ரம் தி அப்ளிகேஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர்ங்கிறதுல யோசிச்சுட்டு இருந்தீங்க. தட் இஸ் ஒன்லி இன் என்ட்ரி மாடல். இதே மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட். இப்போ நான் ஆர்பிட்ரேஷன் கேசஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சப்போஸ் தேர் இஸ் அன் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட், then if there is a dispute na other side we will have to go for arbitration. That will take some time. ரெண்டு பேரும் அக்ரி பண்ணி ஒரு ஆர்பிட்ரேட்டரை நியமிச்சுக்குவீங்க. அவர் வரலன்னா நீங்க கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஆர்பிட்ரேட் நியமிக்க சொல்லி கேட்கணும். இந்த இடைப்பட்ட காலத்துல சப்போஸ் அவர் ஏதாவது ஒரு காரியம் பண்ண போறாரு, யூ நீட் இன்ஜெக்ஷன்னா then you can interim order na then you can move the concerned court under section 9 of the arbitration act. Arbitration section 9 la neenga move panni, that is purely for the purpose of an interim order till the matter goes for arbitration. And the samayadhila court would not have jurisdiction to decide a matter when there is an arbitration clause. You have to only go for arbitration. But to get an urgent interim order you can approach the court under section 9. கோர்ட் இன்ட்ரீம் ஆர்டர் மட்டும் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணி ஆர்பிட்ரேட்டர் தான் டிசைட் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு கோர்ட்ல உள்ள டிகிரி வேற இடத்துல ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அங்க அனுப்பணும், டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த ஃபைல்ஸ் இதை நீங்க அப்ளிகேஷன் போட்டு அங்க டிரான்ஸ்மிட் பண்ணி இந்த பேப்பர்ஸ்லாம் அங்க போய் அந்த கோர்ட்ல ஃபைலுக்கு எடுத்து அதுக்குள்ள இஃப் இட் ரெக்வஸ்ட் an அர்ஜென்ட் ஆர்டர் ஆஃப் அட்டாச் பண்ணா யூ கேன் மூவ் த சேம் கோர்ட். அதுக்கு தான் ப்ரிசெப்ட்ஸ் சொல்றாங்க. சார் இந்த செக்ஷன் 5 வராதுன்னு சொல்லி எக்ஸிகியூஷன் இன்னொன்னு ஏதோ சொன்னீங்களா சார்? அது எதுங்க? அதாவது இன்னைக்கு கொஞ்சம் டைம் இல்ல, நான் ஒரு டீட்டெயிலா ஒண்ணு கூட எழுதின ஐ கிவ் an இன்ஸ்டன்ஸ். இந்த செக்ஷன் 99 டிஸ்போசஸ் பண்ணிட்டா செக்ஷன் 99 பார்த்தோம் இல்லையா? சப்போஸ் இஃப் யூ ஆர் a owner of the property but A files a suit against B and get a decree for recovery of possession against B, then he brings Amin and throws you out. நடக்குதுங்க நிறைய இடத்துல. உங்களை வெளியே தூக்கி போட்டுறாரு. நீங்க உங்களுக்கு அந்த சூட்டுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா கோர்ட் அமீன் உங்களை வெளியே தூக்கி போட்டுறா. இவர் ஒன்லி ரெமடி இஸ் டு கோ பேக் டு த கோர்ட் அண்ட் கெட் and asking the court to put you back in possession by filing an application under order 21 rule 99. அந்த ஆர்டர் 21 ரூல் 99ல ஒரு அப்ளிகேஷன் போடணும்னா அதுக்கு நீங்க ரெகுலரா லிமிடேஷன் ஆக்ட பாத்தீங்கன்னா லிமிடேஷன் ஆக்ட்ல அதுக்கு 30 days டைம் இருக்கு கொடுத்துருக்கு. இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்ப நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியில இல்லை, நீங்க சென்னையில இருக்கீங்க, உங்க ப்ராப்பர்ட்டி மதுரையில ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இங்க ஏங்கிறவர் பி மேல ஒரு சூட் ஃபைல் பண்ணி இங்க அமீனை வச்சு இந்த ப்ராப்பர்ட்டி அவர் பொசஷன் அந்த மாதிரி எழுதிக்கிட்டார். எழுதி வேலையெல்லாம் போட்டு கேட்டெல்லாம் போட்டுட்டார். உங்களுக்கு இது 1 வருஷம் கழிச்சு தான் தெரிய வருது. இல்ல 1 வருஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸிக்யூட் பண்ணி பி மேல எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துட்டாருன்னு தெரிய வருது. யுவர் ரைட் இஸ் அண்டர் ஆர்டர் 21 ரூல் 99 இல்லையா? பட் யூ கேன் மேக் அன் அப்ளிகேஷன் ஒன்லி வித்தின் 30 days. அப்போ செக்ஷன் 5 அப்ளிகபிள் கிடையாது. அப்ப என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிதான்.
நான் அதுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தேன். இந்த லிமிடேஷன் ஆக்ட்ல சொன்னது வந்து வாட் வாஸ் அந்த அந்த சிபிசி அமெண்ட் 76ல அமெண்ட் பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள பொசிஷன். அதுக்கப்புறம் வந்து இட் ஹாஸ் பி ட்ரீட்டட் அஸ் ஏ சூட்னா சூட்டுக்கு ரெக்வயர் பொசிஷன் 12 இயர்ஸ் லிமிடேஷன் உங்களுக்கு தெரியும், ஃப்ரம் த டேட் ஆன் விச் இட் பிகம்ஸ் அட்வர்ஸ். ஸோ 12 இயர்ஸ் லிமிடேஷன் தான் அது அப்ளை ஆகும்னு சொல்லி ஒரு ஆர்கியூ பண்ண கோர்ட்ல கூட அக்செப்ட் பண்ணாங்க. ஆனால் அது வேற விதத்தில் டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆனால் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு அந்த லிமிடேஷன் வராதுன்ட்டு. அந்த பாயிண்ட் நான் கிளியர் கட்டா ஒருத்தர் ஆன்சர் பண்ணணும். லிமிடேஷன் 30 அதுல வித் வேற ஹைகோர்ட்ல வேற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒரு லார்ஜ் சப்ஜெக்ட் மெம்பர் பார்க்கலாம் அதுக்காக. அதே மாதிரி ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் இப்ப எக்ஸ்பர்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப எக்ஸ்பர்ட் டிகிரி எக்ஸிகியூஷன் 2 பேருக்கு இல்லைன்னா பிரச்சனை இல்லை. எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்னா யூ கேன் ஆல்வேஸ் இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் செட்டில் பண்றதுக்கு செக்ஷன் 5 இஸ் நாட் அப்ளிகபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன். எக்ஸிகியூஷனுக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். பட் நான் சொன்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து இப்போ அந்த இது 76க்கு முன்னாடி அப்படி கிடையாது. அந்த ஆர்டர் 21 ரூல் 97 99 76 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இடையில எல்லா டைட்டில் டிஸ்பியூட்டையும் அதுல தான் டிசைட் பண்ணணும், தனியா டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஒரு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். நைட் டைம் இன்னைக்கு யாருக்காவது இது கொஞ்சம் நம்ம சொன்னது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் இன்னைக்கு சும்மா நான் படிக்க இபிங்கிறது உண்மையாலுமே நாங்க வந்து நான் 5 வருஷமா பிராக்டிஸ் பண்றேன் சார். ஆக்சுவலி இபிங்கிறது ஒரு கிளியர் கட்டா எனக்கு இது வரைக்கும் தெரியாது. பட் செக்ஷன்ல இருந்து ரூல் வரைக்கும் கடைசி வரைக்குமே கொண்டுட்டு வந்துட்டீங்க. இதுல நிறைய விஷயம் சொன்னீங்க. ஒண்ணு அவனை வந்து 3 மாசத்துக்கு மேல ஜெயில வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. என்ன இது அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் இப்ப நாங்க ஒரே நாளிலே நாங்க உட்காந்து படிச்சோம்னா எங்களால படிக்க முடியாது சார். ஐ ஹாவ் சிம்பிளி சேஸ் ஒன்னே ஒன்று சொன்னோம்னா அந்த பலாப்பழத்தை வந்து நாங்க வெட்டி சாப்பிட்றதுங்கிறது அதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும் சார். நீங்க எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா எல்லாமே நீங்களே எடுத்து அந்த சொல்லையை எங்க கையில கொடுத்து சாப்பிடுங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க சார். உண்மையாலுமே எங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு சார். சந்தோஷம். நீங்க டெய்லி நீங்க அந்த ப்ரொவிஷன் பார்க்கும்போது எனக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசை இருக்கும். பட் நீங்களே டிஸ்கஸ் பண்றதை கேட்கறதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது நீங்க ட்ரை டு ஃபைண்ட் அவுட். நான் அப்பப்ப அதனாலதான் ஏன்னா நீங்க எல்லாரும் கலந்து பேசுறது மேல நல்ல விஷயம். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் அந்த சில சந்தேகங்களுக்கு வரும்பொழுது எனக்கு ஆர்வம் வரும். பட் நம்ம வந்து அது நம்மளே அதை டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். பட் நான் மெதுவா ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம்லாம் இருந்தா நான் அப்பப்ப சொல்லிக்கலாம். இன்னைக்கு எக்ஸாம் சொன்னாங்க, இன்னொரு நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஒருத்தர், அவரு வர முடியல. அன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க. சாரி ஃபார் இன்டரப்ஷன் சார். ஒரே ஒரு டவுட் மட்டும் நான் அன்னைக்கு சப்கோர்ட் ஜட்ஜ் எடுக்கும்போது அந்த டவுட் கேட்டேன். அவர் பார்த்துட்டு சொல்றேன்னாரு. எனக்கு என்னன்னா செக்ஷன் ஆர்டர் 21 ரூல் 48ல நம்ம அப்ளிகேஷன் போடுறோம் இபில 48 என்னது கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் வந்து நம்ம இது பண்றோம் இல்லையா கார்னிஷிங். இப்போ நம்ம போடும்போது ஃபர்ஸ்ட் அவர் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு இடத்துல ஒர்க் பண்றாரு, ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல அண்டர் ஒரு கோர்ட்ல ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒர்க் பண்றாரு. சப்சிக்வெண்டா வந்து நம்ம பாதி இபி வந்து அட் ஸ்டேஜ் ஆஃப் இதுல என்கொயரி ஸ்டேஜ்ல அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ வந்து ஆர்டர் 21 ரூல் 46A வந்து நம்ம நோட்டீஸ் இஷ்யூ பண்ண சொல்லி நம்ம கேட்கறோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இது ஜூரிஸ்டிக்ஷன் வராது, நான் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கிளைம் எடுத்துறாங்க. 48 வந்து கவர்மெண்ட், ரயில்வே கம்பெனி அண்ட் லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தா லோக்கல் அத்தாரிட்டிங்கிறது உங்களுக்கு கார்பரேஷன், பஞ்சாயத்து இந்த மாதிரி அரசாங்க அமைப்புகள் தான் லோக்கல் அத்தாரிட்டிங்கிறாங்க. இபினா மோஸ்ட்லி 48ல வந்துடும். ஏன்னா 48ல கொண்டு வந்துடலாம் இல்லையா. இப்போ வந்து அவருக்கு வந்து எம்ப்ளாய் இப்போ வந்து சேலரி அட்டாச் பண்ணா நீங்க கார்னிஷ் எனக்கு நான் ப்ரொசீஜர் ஜஸ்ட் ரீட் டைம் இருக்குன்னா நாளைக்கு இதை படிச்சுட்டோம்னா சொல்லலாம். பட் அது வந்து அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம அந்த ஒருத்தர் யாரு மேல கார்னிஷ் சேர்ப்பீங்க? அவருடைய இமிடியேட் எம்ப்ளாயர், சுப்பீரியரையா? ஆமா சார். இப்போ அவருக்கு சேலரி ஒரு இஷ்யூ பண்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க சார். சோ அந்த அத்தாரிட்டிக்கு நம்ம பார்ட்டிஸ் இபி போடும்போதே போட்டுறோம். அவருக்கும் சேர்த்து அவர் சேர்த்துறீங்க. அவர் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் கண்டினியூஸ் பேமெண்ட் அத்தாரிட்டி இல்ல? எஸ், பேமெண்ட் அத்தாரிட்டி. இப்ப ஆமா இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிறோம், ஒருத்தர் தூத்துக்குடியில ஒர்க் பண்றாரு இல்லையா, தூத்துக்குடியில ஒர்க் பண்றாரு. நீங்க வந்து ஒரு டிகிரி வந்து மதுரையில சூட் ஃபைல் பண்ணி அவர் மேல ஒரு டிகிரி வாங்கிருக்கீங்க இல்லையா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவரு ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வச்சுக்கோங்க. யார கார்னிஷா சேர்க்கறீங்க?
இப்போ வந்து அந்த இப்ப இடத்துல இருக்கும்போது அது பேமெண்ட் அத்தாரிட்டியை வந்து அவரையும் பார்ட்டியும் டெப்டாவரையும் இருக்காரு, சேம் as well as அத்தாரிட்டி அந்த ஒர்க் பண்ற ஜூரிஸ்டிக்ஷன் அதோட ஆஃபீஸ்ல. இப்ப அவருடைய சுப்பீரியரா சேர்க்கிறீங்களா இடத்துல சுப்பீரியரா சேர்ப்பீங்களா அல்லது அவருடைய இப்போ சென்னையில இப்போ பே அண்ட் அவருக்கு பர்சனல் மேனேஜர் சேர்ப்பீங்களா? இல்ல பர்சனல் சீஃப் சார், இப்போ இன்ஜினியர் சேர்ப்பீங்க? இப்போ லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம கோர்ட் ஃபைல் பண்ணும்போது அந்த அவர் ஆஃபீஸ்ல டிரான்ஸ்பர் இபில வந்து ஒரு ஆயிட்டா இப்போ அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிற பேமெண்ட் அத்தாரிட்டியை வந்து நாங்க பார்ட்டியை சேர்க்கிறோம். இதுல ப்ரொவிஷன்ல என்னன்னு பாத்தீங்களா, மெதுவா டைம் இருக்கால. Where the property to be attached is salary or allowance of a servant of a government or servant of railway company or local authority or servant of corporation engaged in any trade established by the state act. BEB on the state act or a government company depend on section companies and the court whether the judge and debtor or the disbursing officer is not within the local limits of the court's jurisdiction may order that the amount shall subject to the provision of section 60 be withheld from such salary or allowance either in one payment or by monetary installment as the court may direct and upon notice of the such officer as the appointing authority may by notifying official gazette appoint the salary or allowance are to be disbursed within the local limits of the court for the time being extent. The officer or other person whose duties to disturb such a list shall be withheld that remit the sum the court amount or monthly installment as the case. When such salary allowance are to be disbursed beyond such limits, the officer or the person within those limits whose duty is to instruct the disbursing authority regarding the amount of salary allowances to be disbursed, such remit the court amount as the case may be and shall be direct the disbursing authority to reduce the aggregate. If a B parna 1B where such salary or allowances are to be disbursed beyond the such limits, the officer or other person within whose limits whose duty is to instruct the disbursing authority regarding the amount of the salary. இதுதான் ஒரு அடி சொல்லிப்பானுக்கேன். அந்த கார்னிஷ் would become கார்னிஷ் மேலேயும் ஒரு ஆர்டர் போடலாம்னு சொன்னார். ரெண்டாவது படிச்சு சொல்றேன். B ல வருமான்னு பாருங்க. சரிங்க சார், நான் பார்த்துறேன். ஆர்டர் 48 ரூல் 1B பாருங்க. அவர் அதனால கார்னிஷ் ஆனா ஒருத்தர் மேல ஆர்டர் போட்டப்பற it becomes his continuous duty to attach and pay the salary to the deposit the salary to the court வந்துருது. ஆமா சார், இப்போ அதுதான் என்னோட டவுட் சார். இப்போ நம்ம ஆர்டர் போட்டு அவர் தான் கண்டினியூஸ்லி மெயின்டைன் பிகாஸ் இபிக்கு வந்து சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி தானே, ஒருத்தர் தானே பே பண்றாரு. வேலைக்கு போயிட்டாருன்னா இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பிரைவேட் கம்பெனியோட பார்க்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஏ வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாரு. நீங்க வந்து ஒரு அட்டாச்மெண்ட் salary அட்டாச்மெண்ட் வாங்கியிருக்கிறீங்க, ஆர்டர் salary பிடிச்சி அட்டாச் பண்ணி salary உங்களுக்கு பேமெண்ட் பண்றாங்க. சப்போஸ் இப்போ ஷிஃப்டட் டு அனதர் கம்பெனினா யூ நீட் டு ஃபைல் அனதர் இபி. ஏன்னா இவங்களுடைய கடமை வந்து இவங்களுடைய salary அதுக்கப்புறம் இவங்களுக்கு they have no right to give salary. அதெல்லாம் காமன் சென்ஸ். பட் 48 ஏல படிச்சா அப்படிதான் இருக்கும். நீங்க என்னோட கேஸ்ல இன்னும் அட்டாச் போடல. அதுக்கு முன்னாடி நான் நோட்டீஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம தகவலுக்காக தான், ஏன்னா இன்னும் ஆர்டர் போடல, பாஸ் பண்ணல. ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு அவரு. எஸ், பட் நீங்க அப்ளிகேஷன் போட்ட அன்னைக்கு யாரும் அவர் தான் அதான் போட்டிருக்காங்க. 41(1)B ல பாருங்க, he has to instruct the disbursing authority. நீங்க இங்க முதல் அப்ளிகேஷன்ல யாரை நீங்க காமிச்சிருக்கீங்களோ எம்ப்ளாயரோ, suppose the other person is without the have gone beyond the jurisdiction, then it is for him to instruct that particular authority. நீங்க அதுக்காக ஒரு டே அவங்க கார்னிஷ் தேடி போயிட்டே இருக்க முடியாது. Once he pointed out that person will get a right to intimate the other disbursing authority. பட் பிரைவேட் கம்பெனில வேலைய விட்டு போயிட்டா மாறிடும், வேற வழி இல்ல, மாறிடும். எஸ், இவன் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி கொண்டு வராங்க. இப்போ என்னோட क्वेश्चन என்னன்னா, ஆர்டர் 37 நோட்டீஸ் தான் வந்து இஷ்யூ பண்ண முடியாது, ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன் அரெஸ்ட் பண்றதுக்கான இது கிடையாது, லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன். பட் இதுக்கும் வந்து அவங்க அதை கிளைம் பண்றாங்க. அதுதான் என்னோட டவுட் சார். ஏன்னா இதுக்கு 37க்கு இதுக்கு அப்ளிகேஷன் இதுவே இல்லையா? நீங்க அப்ளிகேஷன் போடானக்கு என்ன சிச்சுவேஷன் அத you can stick to that situation. Yes, then he would be transferred every year also. நீங்க அதுக்காக ஒவ்வொரு டைம் அவர் சேஸ் பண்ணிட்டே இருக்க முடியுமா என்ன? இத்தனைக்கும் அவருக்கு வந்து டெப்டாருக்கு வந்து அட்வொகேட் இருக்காரு. பட் அவர் வந்து அத ஜட்ஜஸ் வந்து அத இன்டிமேஷன் கூட கேட்க மாட்டாங்க அவங்க கிட்ட. ஏன்னா whose duty is to instruct the disbursing partner where such salary or allowance are to be disbursed beyond such set limits, the officer or other person within whose limits whose duty is to instruct the disbursing authority regarding the amount of salary. இப்போ நீங்க ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்றாரு, நீங்க அவர் டிஸ்பர்சிங் salary அந்த அவருடைய சூப்பரண்டிங் இன்ஜினியர் மேல நீங்க கார்னிஷ் ஆர்டர் வாங்குறீங்க. அவர் எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சூப்பரண்டிங் இன்ஜினியர் டியூட்டிஸ் அவர் தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவர் சம்பளம் கொடுக்கல, டிஸ்பர்சிங் அத்தாரிட்டி யாரோ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பணத்தை வாங்கி டெபாசிட் பண்ணதா இருக்கு. சரிங்க சார், நான் அப்ப அத 48(1)B ல வந்து நான் கேக்குறேன் சார். பாருங்க. ஓகே, தேங்க் யூ சார். அது சரி.
அதே மாதிரி வந்து டிடென்ஷன் நீங்க சொன்னீங்கல்ல சார், நம்ம டிடென்ஷன் ஒன்ஸ் டிடென்ஷன் பண்ணிட்ட பிறகு நம்ம திருப்பியும் பண்ண முடியாது. அவரை கேட்க முடியாது. என்னோட இது நான் இப்போ ரெஸ்ட்ரிக்ட் கேட்ட செக்ஷன் 11 இதுக்கு இது வராதான்னு கேட்கிறேன். 11க்கும் இதுக்கும் என்ன ஒரு 11 வந்து 11ல வந்து 11 is applicable to suits but the principle is applicable even to the applications. அது ரெஸ்டியூட் கேட்டாக்க இது எந்த சம்பந்தம் கிடையாது. இதுல என்னன்னா டெடென்ஷன் வந்து நீங்க வந்து டீடைன் பண்றீங்க, டீடைன் பண்ணிட்டு அந்த பீரியட் அவருக்கு என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாருன்னா திரும்பவும் அதே இதுல டீடைன் பண்ண முடியாது அதே டிகிரிக்கு. ஒண்ணு. ரெண்டாவது சம்டைம்ஸ் வந்து இந்த இன்டர்ன பீரியட்ல ரிலீஸ் பண்றாங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த சப்சிஸ்டன்ஸ் லோன் நீங்க கட்டலைன்னா அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிலீஸ் பண்ண அப்புறம் இந்த பணத்தை கட்டுறேன்னு திரும்ப போக முடியாது. அது மாதிரி இல்னஸ்ல கோர்ட் ஃபைண்ட்ஸ் தட் இஸ் நாட் கீப்பிங் a good health, கோர்ட் ரிலீசிங் ஹிம். திரும்ப நீங்க போய் இல்ல நல்ல இப்ப உடம்பு சரியாயிட்டுன்னு சொல்லி போக முடியாது. அப்படி ஏன்னா வந்து இது வந்து ஒன்லி ஒரு ஆப்ஷன் தான். You can always, because when you are getting a money degree, your option is to initiate proceeding, because அப்படிதான் நான் ஏற்கனவே சொன்னேன். because only when he has means தான் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அவர் சம்பளம் வாங்கினாருன்னா சம்பளத்தை அட்டாச் பண்ணுங்க, மூவபிள்ஸ் அட்டாச் பண்ணலாம். நாட் தட் we have to attach only the immovables. நீங்க சொன்னீங்களா which are all the properties can be attached இருக்கு இல்லையா, அதெல்லாம் அட்டாச் பண்ண வேண்டிய ப்ரொசீடிங்ஸ் நீங்க இனிஷியேட் பண்ணலாம். அதனால அரெஸ்ட்ங்கிறது ஒரு ஹார்ஷ் ரெமெடி. அது சிவில்ல வந்து முன்னாடிலாம் ரொம்ப அதை என்போர்ஸ் பண்ணக்கூடாதுன்னே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எம்ப்ளாய் பண்ண மாட்டாங்க. இப்ப வந்து ஏன்னா அரெஸ்ட் பண்ணி உங்களுக்கு தான் தொல்லை, நீங்க தான் பணம் கட்டணும். அவருக்கு நான் வெஜிடேரியன் நீங்க அதிகமா பணம் கட்டணும். அவங்க இப்ப என்ன சொல்றாங்க, கோர்ட்ல வந்து மீன்ஸே காட்ட சொல்றாங்க சார், இவங்களுக்கு வந்து இவ்வளவு இது இருக்கு அது கட்ட அதான் டிஸ்ஆனஸ்டி. அவர் வந்து அவர் வேணும்னே கொடுக்காம இருக்குன்னா தான் அரெஸ்ட் பண்ண முடியும், மத்த நேரங்கள் அரெஸ்ட் பண்ண முடியாது. இப்ப நம்மளே கோர்ட்ல என்ன சொல்லுவாங்க, சார் ப்ராப்பர்ட்டி மேல ப்ரொசீட் பண்ணுங்க சார், எதுக்கு அரெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க சில ஜட்ஜஸ். அரெஸ்ட்ங்கிறது ஒரு ஹியூமிலியேட் பண்றதுக்குள்ள ஸ்டெப், அவ்வளவுதான். ஓகே ஓகே, थैंक यू சார். எனக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு 21 வந்து கொஞ்சம் பிரீஃபா எடுத்தா நல்லா இருக்கும் சார். நான் படிச்சுக்கிறேன். I'll also read only then we have to go by section by section. ஓகே. பிராக்டிஸ்ல இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் நான் சொன்னேன், நான் பார்த்தேன். இதான் 47, 20 ரூல் 21, 58 இதுதான் பிராக்டிஸ்ல அடிக்கடி உங்களுக்கு 97ல தான் யூ ஃபேஸ், 97 to 106ல தான் நீங்க நிறைய கேसेस வரும். பிராக்டிகல் டிஃபிகல்ட் நிறைய இருக்கு சார் 21ல. செக்ஷன்ஸ்ல பிரச்சனை இல்ல சார். இப்போ என்னன்னா நம்ம சேல் போடும்போது ப்ரொக்ளமேஷன் இந்த பார்ட்ல தான் சார் நமக்கு நிறைய கோர்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங். அதாவது முன்னாடிலாம் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், அதுக்காக தான் கடைசியில் என்ன பேங்க்ஸ் என்ன பண்றாங்க, ஐயா உங்க எக்ஸிகியூஷன்லாம் எங்களால போட முடியாது, எங்களுக்கு தனியா கொடுத்துருங்கன்னு சொல்லி டிஆர்டி வாங்கி போயிட்டாங்க. இப்போ அதுவும் முடியாத செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட் வந்துருச்சு. ஏன்னா பிரைவேட் பேங்க்ஸ்லாம் வந்துட்டாங்க, அவங்க சொல்றாங்க உங்க கோர்ட்ல எல்லாம் நாங்க கேஸ் நடத்திட்டு இருக்க முடியாது சொல்லி செக்யூரிட்டைசேஷன் சர்ஃபேஸ் ஆக்ட் கேம் அலாங் வித் தி பிரைவேடைசேஷன் ஆஃப் தி பேங்க்ஸ். வந்து பேங்க்ஸ் வந்து பிரைவேட் பேங்க்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியாது, பிரைவேட் பேங்க்ஸ் வரவுடனே எங்களுக்கு வந்து தனி ஆக்ட் வேணும்னு சொல்லி இப்ப செக்யூரிட்டைசேஷன் இப்ப வந்து ஒண்ணுமே ப்ரூவ் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாவே தே கம் அண்ட் டேக் அட்டாச்மென்ட். ஆமா சார், அவங்க அட்டாச் பண்ண தூக்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதனால வந்து சர்ஃபேஸ் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியரா கேக்குறாங்க சார். அது மட்டும் கரெக்ட்டா இப்போ ஒன்ஸ் அங்கெல்லாம் அப்படி இல்ல, அங்க ஒன்ஸ் செக்யூரிட்டைசேஷன் ஆக்ட்ல ஒன்ஸ் தி ப்ராப்பர்ட்டி சோல்ட்னா நெக்ஸ்ட் மினிட் யூ லூஸ் ஆல் யுவர் ரைட் டு redeem the property. ஆனா சிபிசில அப்படி இல்ல, நீங்க ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை பத்தி சொல்ல மறந்துட்டேன், அதை போய் இமிடியேட்டா நீங்க பவுண்டேஜ் கட்டி பணத்தை எவ்வளவு நாள்ல கட்டிட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஆல்சோ யூ கேன் ரைஸ் தி கொஸ்டின்ஸ் ஆஃப் irregularities, அது தனியா இருக்குது. ஸோ ஆல் தீஸ் அந்த ரெமெடிஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்லி இப்போ பேங்க்ஸ் ஆஃப் கான். ஸோ கோர்ட்ஸும் எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ் இன் ஃபியூச்சர்ல மாத்துவாங்க. சிபிசி அமெண்ட்மெண்ட் கோர்ட்ஸும் வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா போடுறாங்க சார். இப்போ நம்ம டெஸ்ட் போயிட்டு வந்த பிறகு கோர்ட் ஒரு வேல்யூ போடும்போது அது அப்படியே டபுள் தான் போடுறாங்க சார். இவங்க போயிட்டு அது ஒழுங்கா பாக்குறாங்களேன்றது because of the difficulties nobody would come forward to purchase the property at the market value. இப்ப நீங்க கோர்ட்ல இப்ப நம்ம போய் ஒரு மனசா வாங்குவோம் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒருத்தர் டிஸ்ட்ரஸ், நம்மளாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா ஒரு டிஸ்ட்ரஸ்ல இருக்கும் ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கே கூச்சப்படுவோம். இன்னொன்னு வந்து வாங்கினதுக்கு அப்புறம் 1000 லிட்டிகேஷன்ஸ் இருக்கு. நான் சொல்ற மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறதால ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 1000 rupeesனா கோர்ட் ஆக்ஷன்ல 500 ரூபாய்க்கு தான் போகும். ஏன்னா 1000 ரூபாய்க்கு கட்டி கோர்ட் ஆக்ஷன்ல எடுத்து தொல்லை பண்றதுக்கு வெளியே நம்ம வாங்கிடலாம். ஆனா கோர்ட் வந்து நார்மலா முதல்ல ஹையர் வேல்யூ வைப்பாங்க, அப்புறம் they would slowly reducing, உங்க ப்ரொசீஜர்ஸ் தெரியும் என்னென்ன நடக்குது. So it all takes petition போட்டு yes yes thank you sir. Thank you. Thank you sir. சொல்லுங்க. Yes sir. அடுத்தது அட்வொகேட் பூனா மேடம் இருக்கீங்களா?
சரி சரி சார். ஓகே சார் ரொம்ப ஓகே மேம், கிளியரா ஒரே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஈச் பை ஈச் செக்ஷன்ஸா. எஸ் சார் எஸ் சார். இது சும்மா நம்ம டிஸ்கஷன் தான். திஸ் இஸ் நாட் ஃபார் ரெக்கார்டிங். நம்ம நல்லா பேசலாம் கொஞ்சம் கதையோட. சரி, இல்ல மோட் ஆஃப் டைம் சொல்லிடுங்க நிறைய மேடம். படிங்க. மோட் ஆஃப் டைம் தேங்க்யூ ஸோ சொல்லிடுங்க. மச் சார். அதனால இல்ல என்ன சொல்ல வரேன்னா, நேத்து நீ காலையில் கூட நான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி வரிசையா சொல்லிட்டே வந்தீங்க. அமெண்ட்மெண்ட் அல்ல இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட், சில அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நமக்கு அது மட்டும் தெரியணும். அது மாதிரி கேஸ் லாஸ், சுப்ரீம் கோர்ட் கேஸ் லாஸ் நிறைய சொல்லிட்டே வந்தீங்க. உங்களுக்கு எதுக்காக அந்த எக்ஸாம்ல வந்து ஏன் வைக்கிறாங்கன்னா வந்து யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் நாலேஜ் ஆன் லா. சரி, லா புக் படிக்க வேண்டாம், நியூஸ் பேப்பர். நான் தான் காலைல சொன்னேன், நியூஸ் பேப்பரை படிச்சாலே இந்த கேசஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம், என்னென்ன வருதுங்கிறது, என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறது. இப்போ இந்த லைவ் லாலாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் கோ த்ரூ தி ஹெட்லைன் மட்டும் படிச்சுட்டே இருங்க. அதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த சட்டம், இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்படி ஃப்ரேம் பண்றாங்க. கடைசியில் நம்ம எல்லாம் அந்த நீங்க சொல்ற மாதிரி இன்ஸ்டிடியூட்ல கிராக் பண்ணிடுறாங்க போல. நீ கூட தட் இஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் எக்ஸாம். அவங்க எக்ஸாமுடைய பர்பஸே அதில் டிஃபீட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வந்து இன்னொன்று வந்து என்னைய கேட்டால் இந்த எக்ஸாம்லாம் இப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா முன்னாடிலாம் ஜட்ஜஸ் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து ஐசிஎஸ் படிச்சவங்க இருந்தாங்க, லா படிச்சவங்க கூட கிடையாது. ஃபாரின்லாம் இந்த ஜூரல் சிஸ்டத்துல இருக்கு. they decide the common men are deciding the cases. ஏன்னா advocates are the persons who must have the knowledge and who has to teach the judges about the implications of law. நம்ம சொல்லி கொடுத்து அதை உள்வாங்கிக்கிட்டு ஆன்சர் சொன்னா போதும். they should be a man of discretion. இந்த போர்ஷியோ கதையில பார்த்தோம் இல்லையா, லா படி பார்த்தா அந்த சதையை வெட்டி கொடுத்துருக்கணும். ஒரு காமன் மேன் ஆங்கிள் ஒரு டிஃப்ரெண்டா ஒருத்தங்க திங்க் பண்ணி அதனால வேற. ஸோ ஜட்ஜஸ் வந்து ஹேஸ் டு பி a person of discretion. ஒருவேளை அந்த கதையில ஷேக்ஸ்பியர் வந்து பெண்களுக்கு அது ரொம்ப நல்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு சொல்ல நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஸோ தே வுட் மேக் எ பெட்டர் ஜட்ஜஸ் நினைக்கிறேன். ஆனா இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்லாம் தேர் டெஸ்டிங் யுவர் நாலேஜ் இன் பர்டிகுலர் ப்ரொவிஷன் ஆஃப் லா. அது வந்து அட்வொகேட்ஸ் தான் இருக்கணும், வழிய ஜட்ஜஸ்க்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல எனக்கு.